இப்போது நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் கவியரங்கம் அங்கம். இன்றைய கவியரங்கம் சொல்லாடும் ஒன்றின் 3வது கவியரங்கமாகும். தன் செம்மாந்த கவிதைகளை தமிழ் இலக்கிய வெளிக்கு தந்து கொண்டிருக்கின்ற நம் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தம்பி கவிஞர் சி. கருணாகரசு அவர்கள் தலைமையில் கல்லும் பாடாலும் கவி என்ற தலைப்பில் அன்பு தம்பி தங்கைகள் கவிஞர் க. பாலமுருகன், கவிஞர் ஆ. பிரபாதேவி, கவிஞர் சரசவேல், கவிஞர் செவியின்பம் சங்கீதா, கவிஞர் மாரிமுத்து ஆகியோர் கவிதை பாடி மகேஸ்வரர் வந்துள்ளார்கள். கற்களின் தலைப்பில் கவிபாட வந்துள்ள நாம் வைர கற்களான அன்பின் உடன்பிறப்பு 6 பேரையும் பட்டாசாக படப்படுத்தி வெடிக்கும் உங்களின் கையோசையுடன் அன்போடு வேலைக்கு அழைக்கிறேன். அதற்கு முன்னதாக பன்முக வித்தகர் தம்பி கவிஞர் கி. கோவிந்தராஜ் அவர்கள் கவியரங்க தலைமையை அறிமுகப்படுத்தி கவியரங்கத்தை தொடங்கி வைக்க உள்ளார். இனி மேடை தம்பி கவிஞர் கி. கோவிந்தராஜ் அவர்கள். வணக்கம். இது சொல்லாடும் மொழியின் 3வது கவியரங்கம். முதல் கவியரங்கம் தலைப்பு, முதல் கவியரங்கத்தினுடைய தலைப்பு கவி பாடும் காய்கறிகள் என்று வைத்திருந்தோம். அந்த கவியரங்கத்திற்கு தலைமை தாக்கியிருந்தேன். 2வது கவியரங்கமாக காதல் என்ற தலைப்பிலே இயற்கையே என் காதல் என்ற தலைப்பில் கவியரங்கம் நடந்தது. கவிஞர் திருமுருகன் தலைமையிலே அந்த கவியரங்கம் நடைபெற்றது. 3வது கவியரங்கத்திற்கு தலைமை தாங்குவதற்காக இனிய நண்பர் சி. கருணாகரசு அவர்கள் இன்று வந்திருக்கின்றார். கருணாகரசு. கவிமாலை குயில் தோப்பில் இவரை கண்டேன், கருணாகரசு என்று பெயரை சொன்னார். புவி வெப்பம் பற்றி ஒரு பாட்டை சொல்லி புத்தியிலே ஆழ்தூரம் பதிந்து விட்டார். செவியுற்றேன் சேராமல் தொலைவில் நின்று சிறப்பாக கவிதை பட தந்தார் அங்கே. கவிஞன்தான் நானும் என பயந்தவாறே கனல் கவிஞன் உடன் நானும் சேர்ந்து கொண்டேன். அன்று முதல் இன்று வரை தொடரும் நட்பு அனைவருக்கும் தெரியும் எங்கள் நட்பின் கற்பு. என் பெயரை கருணாவென்று அழைப்பர் பல்லோர், என் நண்பர் இவரிடம் போய் என் பேர் சொல்வர். ஒன்றுக்குள் ஒன்றாக கலந்து விட்டோம், ஒருபோதும் பிரியாது வாழ்வில் வெல்வோம். இன்றை போல் என்னாலும் நட்பை பேணி இனிதான பெருவாழ்வு வாழ்வோம் காணீர். இலக்கியத்தில் இவர் பெற்றார் 5 பிள்ளை, இல்லறத்தில் பெற்றாரே ஆணும் பெண்ணும். இளங்கதிரை இளநிலாவை ஈன்றதாலே எல்லையில்லா மகிழ்ச்சியுற்றார் குடும்ப வாழ்வில். தலைமுடியில் மின்னுகின்ற நரைகள் கூறும் தந்தை என ஆகியதன் சாட்சி என்று. கலை மீது தான் கொண்ட காதலால் தான் கவிஞனாக ஆனதாக சொன்னார் என்று. இனப்பற்றும் மொழிப்பற்றும் உயிராம் என்றே எனக்குள்ளே ஊட்டியவர் என்ற நண்பர். குணமுள்ள இடத்தில் தான் கோபமும் இக்கூற்றுக்கு சான்றாக விளங்கும் தோழர். மன தூய்மை, நேர்பார்வை, கர்வம், பாசம், மனிதாபிமானத்தில் உயர்ந்தோர் சி. கருணாகரசு. தன்னை போன்றே மாற்றாரை பார்க்கும் போக்கில் தழைத்தோங்கும் பண்பாளர் கருணா என்பே. தவறென்றால் தவறென்று துணிந்து சொல்வார். தன்மான சிங்கம் என தனித்தே நிற்பார். எவராக இருந்தாலும் பயமே இன்றி எதிர்வாதம் புரிகின்ற கருத்து செம்மல். சுவர் தண்ணில் பட்டு பின் திரும்பும் பந்தாய் சூடாக தந்திடுவார் பதிலும் நன்றாய். எவரையுமே ஈர்த்திடுவார் கவிதை வீச்சால். என்னை மிக கவர்ந்தது இவர் திண்ணம் நேர்மை. பொறி மறக்கும் இவர் வாட்டுள் புரட்சி பொங்கும் புது கவிதை பாவேந்தன். பொறி பறக்கும் இவர் வாட்டில் புரட்சி பொங்கும் புது கவிதை பாவேந்தன் எந்தன் தோழர். நெறிமாறா காதலுக்கு காதல் நின்றான், நீ வைத்த மருதாணி எடுத்துக்காட்டு. காதல் நின்றவன் நீ வைத்த மருதாணி இவருடைய நூல்கள்.
வெற்றி கொண்டு தேடலினை சுவாசித்தார். பின் வெற்றி கண்டு சிறகின் பசி தீர்த்து வைத்தார். சரியாக அரங்கேறும் சலங்கையாலே சரித்திரத்தின் பக்கத்தை வெல்வார் நாளை. அரங்கேறிய சலங்கைகள் சிறகின் பசி, தேடலை சுவாசி என்று 5 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். நேர் எதிராம் புது கவிதை மரபினுக்கு நேர்த்தியாக 2லுமே சிறந்து வென்றார். பாரதியின் பேரனை போல் பாட்டு சொல்வார். பாரதியின் பேரனை போல் பாட்டு சொல்வார். பலருக்கும் மரபு பயிற்றுவித்தார். காரமிகு கருப்பொருள்கள் கையில் கொண்டு கவிதையினை தீட்டிடுவார் எளிதாய் நன்று. பார் அதிரும் புரட்சி மிகு பாக்கல் செய்யும் பாவலனே தூயவனே வாழ்க வீடு. சின்னசாமி பாரதியின் கடைசி பிள்ளை, செந்தமிழ்த்தாய் தத்தெடுத்த செல்லப்பிள்ளை, செந்துறையின் மணப்பத்தூர் அருகேயுள்ள சிற்றூராம் ஊனாக்கு காடு தந்த உகந்த நாயகன் குடிக்காடு தந்த மண்மணக்கும் கவிபாடும் மாந்தநேயன், மாசில்லா அன்புக்கு பணியும் தூயோன், வண்ணத்தமிழ் பாவடிக்கும் இனிய நண்பன். வருக வருக கவியரங்கை தலைமை தாங்கி தருக என்று வரவேற்கிறேன். உங்கள் முன் கவிஞர் சி. கருணாகரசு. அவரை தொடர்ந்து தம்பி கவிஞர் க. பாலமுருகன். தொடர்ந்து கவிஞர் ஆ. பிரபாதேவி, கவிஞர் செவியின்பம் சங்கீதா, கவிஞர் மாரிமுத்து, கவிஞர் சரஸ்வே. இப்பொழுது கவியரங்க தலைவரிடம் பொறுப்பை கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பு செய்யப்படுகிறது ஒருங்கிணைப்பாளர். அனைவருக்கும் வணக்கம். கவியரங்கத்தில் நம்ம சிறப்பு செய்த பிறகு நம்மளுடைய கவியரங்கத்தை தொடர்பு கொள்ளலாம். அந்த வகையில் கவியரங்க நடுவருக்கு சிறப்பு செய்ய கிருஷ்ணானந்த் முருகேஷ் அவர்களை அழைக்கின்றேன். முருகேசன் அவரோடு இணைந்து புத்தக பரிசனை கொடுக்க ஐயா கோவிந்தராஜ் அவர்களை அழைக்கின்றேன். இந்த அங்கத்திற்கான பொன்னாடைகளை அவர் தான் தமிழகத்திலிருந்து கண்டுக்கு வந்தார் பயனாடைகளை. அது மட்டுமல்ல, 900 ஆண்டுகளாக நாம் பயன்படுத்திய பயனாடையும் அவர் கொண்டு வந்து கொடுத்தது தான். கவியரங்க தலைமை ஸ்ரீ கருணாஸ் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறது. கவிஞர் க. பாலமுருகன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கவிஞர் ஆ. பிரபாதேவி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கவிஞர் செவியின்பம் சங்கீதா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கவிஞர் சரஸ்வேல் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தம்பி கவிஞர் மாரிமுத்து அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. உஷான் முருகேசன் அவர்களுக்கும் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் நன்றி.
துண்டை மீண்டும் போட்டு சிறப்பிக்க டார்க்காக இருக்கு. கவிஞர் எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்குவோம். பிறகு கவியரங்க தலைமை ஸ்ரீ கருணாசு அவர்கள் தான் இந்த மேடையை ஒப்படைக்கப்படும். ஆமாம், எல்லாரும் வந்து ஒரு விஷயம் என்னன்னு ஒரு புகைப்படம் குழு போன வாட்டி நீங்கள் ஒரு போயிட்டு வந்துடக்கூடாதா? கவிஞர்கள் உங்களுடைய கவிதைகளை பொறுமையாக நீங்கள் படிக்கலாம். ஏன்னா நேரம் நமக்கு நிறைய இருக்கிறது. அக்கா இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அதே மாதிரி உட்காந்து போட்டுருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நான் பழைய பன்னீர்செல்வமா வருவனான்னு தெரியல. ஏன்னா என்னை பற்றி பேசப்பட்ட விதம் வந்து அப்போது உண்மைதான். ஒரு 5 வருட இடைவெளிக்கு பின் வந்திருக்கிறேன். சொல்லாடும் முன்னிலைக்கு வந்து ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் இலக்கிய மேடை ஏறியிருக்கேன். அது நண்பர் கி. கவியரங்கத்துக்கு வந்தேன். அதுவும் என்னன்னா மேற்கொண்டு போயிட்டேன். அங்கே போய் பார்த்தேன், இன்னும் அங்கே காணும். அதுக்கப்புறம் இங்கே வந்தேன். அதன் மூலியமாக இங்கே தொடருது இந்த பயணம். இன்றைய கவியரங்கம் வந்து கல்லை பற்றியது. கல்லும் பாடாதோ கவி. 5 கற்கள், 5 கல்களை பற்றி 5 கவிஞர்கள் பாடுவார்கள். கவியரங்கம் பாடுகின்ற சக பங்கெடுப்பாளர்கள் நிதானமாக கொஞ்சம் பொறுமையாக பாடலாம், ஒன்றும் தவறில்லை. காலம் இருக்கிறது. கவியரங்கம் தொடங்குகிறது. உழவினை தொழிலாகவும் தமிழினை மொழியாகவும் கொண்ட என் பிறப்பை கொடுப்பனையாய் கருதும் நல்ல கருணாவின் நல்வணக்கம். உழவினை தொழிலாகவும் தமிழினை மொழியாகவும் கொண்ட என் பிறப்பை கொடுப்பனையாய் கருதும் நல்ல கருணாவின் நல்வணக்கம். பரபரப்பான வாழ்க்கை சூழல், வேக வேகமாய் கரையும் பொழுது, வரம் போல் கிடைப்பதென்னவோ வாரத்திற்கு ஒரு ஞாயிறு. அந்த வரத்தின் காலை வண்ணத்து பூச்சியாய் படபடப்பதும், மாலை பார வண்டியாய் தடதடப்பதும் இயல்பான இலக்கணம். நாளை வேலை என்றாலும் இந்த மாலை தமிழுக்கென்று ஓடி வந்து கூடி நின்று தமிழை உயிராய் தம் மெய்யில் ஏந்தி முன் அமர்ந்திருக்கும் உங்களுக்கு முகம் மலர்ந்த அகம் நிறைந்த வரவேற்பு பூங்கொத்து. பார்வையாளர்களாக பங்களிக்கும் உங்களுக்கு பங்கெடுப்பாளர்களாகிய எங்களின் பண்பாட்டு நெறிமாறா நேர் நின்ற வணக்கம். நூலக வாரியத்திற்கு எங்கள் பேச்சு, எங்கள் எழுத்து, எங்கள் சொற்கள், எங்கள் கவிதை, எங்கள் மொழி, எங்கள் கலை, எங்கள் திறன், எங்கள் எண்ணம்
எங்கள் பேச்சு, எங்கள் எழுத்து, எங்கள் சொற்கள், எங்கள் கவிதை, எங்கள் மொழி, எங்கள் கலை, எங்கள் திறன், எங்கள் வண்ணம் காற்சலங்கை பூட்டிடவும், கைவீசி நடந்திடவும், சாயும் காலத்தில் சாமரமாய் வீசிடவும், சந்தித்து பேசிடவும், கவி சார்ந்து பூசிடவும், இம்முன்றிலை தந்த நூலகத்திற்கு முதற்கண் வணக்கமும் நன்றியும். சொல்லாடும் முன்றிலுக்கு வணக்கம். தமிழில் எழுதவும், எழுதியதை பேசவும், கூடுதலாய் மொழி சார்ந்த கொஞ்சம் கலை பயிலவும், பயின்ற கலைகள் பார்வைக்கு அரங்கேற்றவும், முளைத்திருக்கும் முன்றில் சொல்லாடி, கவியாடி, கலையாடி, உரையாடி, உறவாடி, காலத்தின் ஆழத்தில் வேர்பிடித்து கிளை பரப்பி பூத்து செழித்து புத்தாக்கம் நிகழ்த்தி நிலைத்து நின்று நிற்காது வென்று வளர்ந்திட வாழ்த்துகிறேன். தந்தை இந்த வாய்ப்புக்கு நன்றியும் படைக்கிறேன். தமிழில் எழுதவும், எழுதியதை பேசவும், கூடுதலாய் மொழி சார்ந்த கொஞ்சம் கலை பயிலவும், பயின்ற கலைகள் பார்வைக்கு அரங்கேற்றவும், முளைத்திருக்கும் முன்றில் சொல்லாடி, கவியாடி, கலையாடி, உரையாடி, உறவாடி, காலத்தின் ஆழத்தில் வேர்பிடித்து கிளை பரப்பி பூத்து செழித்து புத்தாக்கம் நிகழ்த்தி நிலைத்து நின்று நிற்காது வென்று வளர்ந்திட வாழ்த்துகின்றேன். தந்தை இந்த வாய்ப்புக்கான நன்றியும் படைக்கின்றேன். மொழி வணக்கம். எத்தனையோ நூற்றாண்டாய் பாயும் தமிழ் எனும் அந்த நீல் நதியா ஓயும், எத்தனையோ நூற்றாண்டாய் பாயும் தமிழ் எனும் அந்த நீல் நதியா ஓயும், வரும் எம்மவரின் பிள்ளை நாவில் எக்காலும் ஈரமாகி இனிக்கும், தாகம் தணிக்கும். முத்து முத்தா எத்தனையோ நூல்கள், முத்து முத்தா எத்தனையோ நூல்கள், அவை முத்தமிழை காத்து நிற்கும் வேல்கள். பிற மொழியதிலும் இல்லாத சிறப்புகளை பறைசாற்றும் முரசு மொழி அரசு. இனத்திற்கு அடையாள மொழியே, இனத்திற்கு அடையாள மொழியே, உயர் இடத்திற்கு வழிகாட்டும் விழியே, நிலம் இருக்கின்ற இடமெல்லாம் தமிழொடியின் சுடரெனவே இருப்பாய் புது நெருப்பாய். இனத்திற்கு அடையாள மொழியே, உயர் இடத்திற்கு வழிகாட்டும் விழியே, நிலம் இருக்கின்ற இடமெல்லாம் தமிழொடியின் சுடரெனவே இருப்பாய் புது நெருப்பாய். சோழக்கொல்ல வன்னி மரம், சோழக்கொல்ல வன்னி மரம் சேலையில யானை கட்டி, சோழக்கொல்ல வன்னி மரம் சேலையில யானை கட்டி, அதில் செங்காமிருதம் பேரன்னான் கைகால் உதச்சிக்கிட்டு கண்முழிச்சு கிடக்கையில பார்வதி என் அம்மா பாடிய ஆறாரோ, கண்ணுறங்க வைத்தாலும் என் மூளை செல்லணைத்து முழுதாய் உள்ளிறங்கி 50 வயதிலும் என்னுள் அடர்த்தியாய் இருக்கின்ற அருந்தமிழே வணக்கம். சோழக்கொல்ல வன்னி மரம் சேலையில யானை கட்டி, அதில் செங்காமிருதம் பேரன்னான் கைகால உதச்சிக்கிட்டு கண்முழிச்சு கிடக்கையில பார்வதி என் அம்மா பாடிய ஆறாரோ, கண்ணுறங்க வைத்தாலும் என் மூளை செல்லணைத்து முழுதாய் உள்ளிறங்கி 50 வயதிலும் என்னில் அடர்த்தியாய் இருக்கின்ற அருந்தமிழே வணக்கம். என் குருதியிலே ஓடும், என் குருதியிலே ஓடும் போது குறுக்கிடும் சர்க்கரையில் மயங்கி மறுகாது மடைத்திறந்து பாய்வாய். குருதியிலே ஓடும் போது குறுக்கிடும் சர்க்கரையில் மயங்கி மறுகாது மடைத்திறந்து பாய்வாய். என்னன்னு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தமிழே என் அறிகுறி வாழ்வினிலும் அனல் வீச்சு தாழ்வினிலும் களைப்புக்கு மருந்தாகி கவிக்கூரை வெய்வாய். அறிகுறி வாழ்வினிலும் அனல் வீச்சின் தாழ்வினிலும் களைப்புக்கு மருந்தாகி கவிக்கூரை வெய்வாய். இன்றிருந்த அருளரசு சொற்களிலே பொருளரசு பூத்திடவும் குரலரசை காத்திடவும் மருளின்றி தோய்வாய். அருளரசு சொற்களிலே பொருளரசு பூத்திடவும் குரலரசை காத்திடவும் மருளின்றி தோய்வாய். தமிழே பேராசை எதுவும் இல்லை, பெரும் புகழ் நாடவில்லை, எப்பொழுதும் கைகுலுக்கி என் தோளில் சாய்வாய். தமிழே வணக்கம். நாட்டுக்கு வணக்கம். பிறரிடம் தலை சொரிந்து குனியாமல் இருக்க, என் பொருளாதார முதுகுத்தண்டு நிமிர்ந்து நிற்க காரணியாய் இருக்கும் இந்த கடற்சோர் சிந்தைக்கு வணக்கம்.
நான் கவிதை வந்து ரொம்ப சுருக்கமாக ரொம்ப சின்னதாக இருக்கிறது தான் ஆர்வம் அதிகம். சிங்கையை பற்றி சொல்லணும்னா அத்தை கூட்டில் நான் கண்ட மாற்றம். ஆனால் கவியரங்கம் கொஞ்சம் பெருசாக சொல்லணுங்கிறத வேண்டி கொஞ்சம் சிங்கப்பூரை பற்றி சொல்லணும். கடலினிலே விளையாடும் கெண்டை மீனின், கடலினிலே விளையாடும் கெண்டை மீனின் கண் போல இருக்கின்ற சின்னத்தீவு, உடலாலும் மனதாலும் உறுதி கொண்டு உழைக்கின்ற மக்களால் உயர்ந்த தீவு, திடமான நம்பிக்கை ஒன்றே இங்கு தினந்தோறும் முன்னேற மூல சக்தி, அடம் ஒன்றும் செய்யாத புதுமைக்கேற்ப ஆக்கங்கள் செய்வதேதான் சிங்கை யுத்தி. தன்னாட்சி கண்ட முதல் வீறு கொண்டு சரித்திரத்தில் உச்சிதனை தொட்ட நாட்டை என் தமிழில் உயர்வான சொல்லை கொண்டு எந்நாளும் வாழ்கவென வாழ்த்துகின்றேன். நன்மக்கள் பிரிவின்று மகிழும் பூமி, நன்மொழிகள் நான்கும் தான் வாழும் தீவை, இன்று போல் வரும் நாளும் வளர்ச்சி கண்டு இமயம் போல் உயர்ந்திடவே வாழ்த்துகின்றேன். முற்றும் மோனையில் ஒரு வெண்பம். நானினத்தில் நான் கண்ட நாடுகளில் நற்றமிற்கு நான் இருக்கே நம்பென்று நாணயத்தில் நான் நயத்தில் நல்லபடி நாற்காலி நாட்டியின் நாட்டிற்கு நண்பாட்டு நன்றியக்க நாடு. நானிலத்தில் நான் கண்ட நாடுகளில் நற்றமிற்கு நான் இருக்கே நம்பென்று நாணயத்தில் நான் நயத்தில் நல்லபடி நாற்காலி நாட்டிய இந்நாட்டிற்கு நல்வாழ்த்தை நன்றியாக்க நாடு. எல்லா வழக்கமும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது கல் பற்றிய இன்றைய கருப்பொருளில் ஒவ்வொருவராக கவிதை பாடுவார்கள். கல் பற்றி ஒரு சின்ன இதை சொல்லிடுறேன். திடப்பொருள் என்கிறது அறிவியல். கல் கட்டளையாகவும் கொள்கிறது, பெயராகவும் ஏற்கிறது மொழி இலக்கணம். கல் சிலருக்கு ஆயுதம், சிற்பிக்கு காகிதம் என்கிறது என்னது பல கவிதை ஒன்று. அகிரிணையாய் மட்டுமே அறியப்படுகிறது. கல் பேசாது, ஆனால் கல்லின் மனத்தினை உள்வாங்கி கவிதை மொழியில் சொல்வாங்கி, கல்லின் மனத்தினை உள்வாங்கி கவிதை மொழியில் சொல்வாங்கி கவிஞர்கள் ஐவர் கல்லின் பாரியம் தேடுவார்கள், கவிதையின் வீரியம் பாடுவார்கள். ஆகையால் இன்று கல்லெல்லாம் மாணிக்க கல் ஆகும் நாள், ஆகுமா இல்லை, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகும் நாள், கலையெல்லாம் கவிதை சொல்லின் கலையாகுமே, சொல்லெல்லாம் ஐவத்தமிழ் சொல்லாகுமே, சுவையெல்லாம் கவிமொழியின் சுவையாகுமே. கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்றார் கவியரசர். இன்று கல்லிலே கவிவண்ணம் செய்வோம் என்கிறான் கருணாகரசர். கல் மலைக்கு பேரன், மலை கல் மலைக்கு பேரன், மணலுக்கு தகப்பன். கல் மலைக்கு பேரன், மணலுக்கு தகப்பன். தாத்தாவின் உயிர் அறுத்து ஆயிரம் ஆயிரம் ஊர்திகளில் அள்ளிச் சென்றாலும் ஆத்திரமோ அழுகையோ இன்று அப்படியே இருக்கின்ற அனைவரும் கல்தான். தாத்தாவின் உயிர் அறுத்து ஆயிரம் ஆயிரம் ஊர்திகளில் அள்ளி சென்றாலும் ஆத்திரமோ அழுகையோ இன்றி அப்படியே இருக்கின்ற அனைவரும் கல்தான். கல் சிலையாகும், விலையாகும், நிலையாகும், படியாகும், பாதையாகும், கோயிலாகும், இல்லமாகும், சிலரின் உள்ளமாகும். கல் உள்ளமாகுமா? உள்ளமாகும் என்கிறது எனது இன்னொரு கவிதை. கோயில் வாசலில் பிச்சை கோருகிறது உயிர் கடவுள். கோயில் வாசலில் பிச்சை கோருகிறது உயிர் கடவுள். வாசல் தாண்டி உள்ளே செல்கிறார்கள் மனிதர்கள். முதலில் வருவது நடுகள்.
நடுகள் ஆகி போன நம் முன்னோர்களை வணங்கி தொடங்கும் விதமாக, நடுகள் ஆகி போன நம் முன்னோர்களை வணங்கி தொடங்கும் விதமாக வாழ்த்தி அழைக்கின்றேன் செவி இன்ப சங்கீதா அவர்களை. சரி, கொஞ்சம் பேசுறேன். நடுகள் ஆகி போன நம் முன்னோர்களை வணங்கி தொடங்கும் விதமாக வாழ்த்தி அழைக்கின்றேன் செவி இன்ப சங்கீதா அவர்களை. உலக பொதுமுறையாம் திருக்குறளுக்கு 7 சீர்கள். திருக்குறள்ல 7 சீர்கள். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பாவடிவம். உலகத்திலேயே அதுதான் ஆக சிறந்த பாவடிவம். குறளை விடவும் குறைந்த சீர்களில் குறிப்பு தந்து உதவிய நமது செவி என்ற சங்கீதா அவர்கள். நான் கேட்டேன், உங்களை பற்றி சரியா தெரியாது, ஏதாவது சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டு கூத்தாடுங்க. அவங்க எழுதுறதுக்கு ஒரு வாரம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு வாரம் சரி நிறைய எழுதுவாங்க. உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு எப்படி 2-3 பக்கம் வரும். இவங்களை பற்றி நல்லா எழுதுறது 2-3 பக்கம் வச்சுன்னா நம்ம எழுதணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வாரம் கழிச்சா எல்லாருமே கொடுத்தீங்க. இவங்க 2 சீரில் கொடுத்தாங்க. குறளுக்கு 7 சீர் தான், அது கொஞ்சம் கதடி 2 சீரில் கொடுத்தாங்க. என்னன்னா கதை சொல்லி மேடை வச்சாங்க. அந்த 2 சீரை வச்சு குறள் கூட எழுத முடியாது. இவங்களை பத்தி நான் என்னத்தை எழுதுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி, நீங்க கூடுதலாக கொடுங்க. ஒரு சீரை கொடுத்தாங்க, அவ்வளவுதான். சொல்லி திரும்ப குறளை விடவும் குறைந்த சீர்களை குறிப்பு தந்து உதவிய நம் செவி என்ற சங்கீதா அவர்கள் கொடுத்த குறிப்பு இதுதான். கதை சொல்லி மேடை பேச்சாளர். குறளை விட குறைவான குறிப்பு இருந்தாலும் வெண்பாவில் அழைக்கிறேன். கதை சொல்லி பேச்சு கவிதை புனைதல் இதையே தனதின் இயல்பன கொண்ட செவி இன்ப சங்கீதா செய்த நடுகள் கவி இன்பம் தந்திடும் கான். ஊர் மாறி போனாலும் ஊர் மறந்து போனாலும் எங்கோ ஒரு மரத்தின் கீழ் மண்டிய புதர் நடுவே கூரையற்ற மேடை மேலே நம் குல வேரில் ஒன்று நமையெல்லாம் காக்கும் நன்று. இடுப்பில் பிள்ளையோடு இருக்கின்ற பெண் தெய்வம், அருவா மீசையோடு அரணான ஆண்சாமி, ஊருக்கு காவலாக உறவுக்கு துணையாக வேல் பிடித்து காவல் நின்ற முன்னோர் நம் பின்னான தலைமுறைக்கும் நடுகல்லாய் குடிகாக்கும் நல்லோர். நுண்ணுயிரியல் துறையில் கல்லூரி விரிவுரையாளராக, நீங்க விரிவுரையாளர் இவங்க நுண்ணுயிரியல் துறையில் கல்லூரி விரிவுரையாளராக பணியாற்றிய செவி இன்பம் சங்கீதா அவர்கள் நடுகள் பற்றி கலக்குங்கள். சொல்லாடும் ஒன்றில் கவியரங்க நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் பெருமக்கள் அனைவருக்கும் செவி இன்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம். நடுகள் எனது தலைப்பு. வீர ராஜ வீர சூர தீர சூர வீர சோழ வீர சீர ஞானம் வாழ வாராய் வாகை சூட தொடுவோர் பகை போரை நடுகள் சேர்க்கும் வீரன். நடுகளில் சேர்ப்பவன் மட்டும் வீரன் அல்ல, நடுகளில் சேர்ந்திருப்பவனும் வீரனே. தென்குமரி வடவேங்கடம் என எல்லைகள் இல்லா முன்காலம் குறிஞ்சி திணையதில் இயற்கையோடு இயைந்த வாழ்வு. ஆண் என்றும் பெண் என்றும் இரண்டே பிரிவு. ஆறறிவு உச்சம் பெற கால்நடைகள் கைவசமாக முல்லை திணைக்கு பரவிய மானுடன் ஆணிரைகளை வைத்து செல்வம் வளர்ந்தான். எனதென்றும் உனதென்றும் பிரிவினைகள் கூட ஆணிரை கவர்களும் எப்பாடு பட்டாயினும் ஆணிரையை மீட்பதும் என அதிகார வர்க்கம் தலை தூக்க இவ் ஆணிரை பூசல்களின் எச்சமே நடுகல்லின் தொடக்கம். வெற்றியிலும் கரந்தையிலும் வென்றுவிடின் உண்டாட்டு கொண்டாட்டம், தோற்று இறந்தே விடின் நடுகள் நடுகள் என்பதே பண்டைய தமிழ் பாரம்பரியம். வெற்றியிலும் கரந்தையிலும் வென்றுவிடின் உண்டாட்டு கொண்டாட்டம், தோற்று இறந்தே விடின் நடுகள் நடுதல் என்பதே பண்டைய தமிழன் பாரம்பரியம்.
கிடை காக்கும் இளையர்கள் ஒற்றை காலில் தவம் இருக்க காட்டு பன்றி என்றும் புலி என்றும் கோர பிடியில் சிக்கிடும் கன்றும் உண்டு. காட்டு பன்றி என்றும் புலி என்றும் கோர பிடியில் சிக்கிடும் கன்றும் உண்டு. தாய்மை உணர்வு உந்த தான் வளர்த்த ஆடொன்றை புலி தூக்க கண்டு புலியோடு மோதும் நெஞ்சுறவும் உண்டு. புலியின் கூறிய பற்களில் குத்தி கிழிவட்டு குடல் துருத்தி வெளிவர மரித்தே போன மரவனை மறக்க கூடாதென ஊர் மூடி கண்ணீர் சிந்திட நினைவேந்தலை கல் உருவமாக்கிட அதுவே நடுகள். மரித்தே போன மரவனை மறக்க கூடாதென ஊர் மூடி கண்ணீர் சிந்திட நினைவேந்தலை கல் உருவமாக்கிட அதுவே நடுகள். கருத்த வேணி கூறிய பல் கூர்மிகு நாசி நாடு கால் பாய்ச்சலில் 400 கல் தாவியும் மூச்சிறைக்க ஓடியும் வளர்த்த நாயொன்று. கருத்த வேணி கூறிய பல் கூர்மிகு நாசி நாடு கால் பாய்ச்சலில் 400 கல் தாவியும் மூச்சிறைக்க ஓடியும் வளர்த்த நாயொன்று மாடு திருட வந்தவனை மடக்கி பிடித்து குதறியதோடு பசு காத்து தன் உயிர் நீத்த வீர செயலதனை போற்றி அந்த நாடு கால் வைரவனுக்கு ஒரு நடுகள் உண்டு. அந்த நாடு கால் வைரவனுக்கு ஒரு நடுகள் உண்டு. சிங்கார சிறகை ஒய்யாரமாய் விரித்து சின்ன பாதம் கொண்டு சிட்டாய் நடந்து வண்ண கொண்டை அதனை வெட்டி நிமிர்ந்து கண்ணில் காரம் தேக்கி பாய்ந்து கால் இடுக்கில் முள் ஏந்தி எரிந்து கண்ணில் காரம் தேக்கி பாய்ந்து கால் இடுக்கில் முள் ஏந்தி எரிந்து காற்றில் ஏறி கொக்கர கோவென கொக்கரித்து போர்வென்றும் காற்றில் ஏறி கொக்கர கோவென கொக்கரித்து போர்வென்றும் போரில் மறித்த சண்டை சேவலுக்கோர் மறக்க இயலா நடுகல்லும் உண்டு. போரில் மறித்த சண்டை சேவலுக்கோர் மறக்க இயலா நடுகல்லும் உண்டு. பருந்துகள் பரவசமாய் பறக்க நரிகள் நகைத்து திரிய கூகைகள் பகலிலும் கூவ செந்நாய்கள் சீரிட இரத்த வாடை நாசியை தாக்க முறிந்த எலும்புகள் அதில் ஒட்டிய சதைகள் எஞ்சிய உடல்கள் துஞ்சிய உயிர்கள் அஞ்சும் விழிகள் கெஞ்சும் மொழிகள் போரின் கோர பிடியில் நிலமே சிதறி சின்ன பின்னமாயிட இரத்த வாடை நாசியை தாக்க முறிந்த எலும்புகள் அதில் ஒட்டிய சதைகள் எஞ்சிய உடல்கள் துஞ்சிய உயிர்கள் அஞ்சும் விழிகள் கெஞ்சும் மொழிகள் போரின் கோர பிடியில் நிலமே சிதறி சின்ன பின்னமாயிட ஈரக்குடை பதறிட மாதரிசி ஒருத்தி கதறிய வண்ணம் களம் புகுந்தாள். ஈரக்குடை பதறிட மாதரிசி ஒருத்தி கதறிய வண்ணம் களம் புகுந்தாள். பற்றி எரிவதில் எது சிறந்தது வயிறா பிணமா? பற்றி எரிவதில் எது சிறந்தது வயிறா பிணமா? ஓங்கி ஒழித்த குரல்களை தெறிக்க நாடங்கள் புடைக்க தேடி வந்தவனை புரட்டினாள் அக்கணம். ஓங்கி ஒழித்த குரல்களை நெரிக்க நாடங்கள் புடைக்க தேடி வந்தவனை புரட்டினாள் அக்கணம். வெடித்த அழுகை வெளிவரவே இல்லை. குமுறிய குரல் எழும்பவே இல்லை. பதறிய கைகள் மீண்டும் இறுகிட பறந்த மார்பினில் வேலொன்று குத்தி நிற்க நேருக்கு நேர் நின்று மார்பில் வேல் தாங்கியவனை போற்றிட வேண்டுமே தவிர அழுது தூற்றிடுதல் தவறென நேருக்கு நேர் நின்று மார்பில் வேல் வாங்கியவனை போற்றிட வேண்டுமே தவிர அழுது தூற்றிடுதல் தவறென கைபொத்தி சிறந்தாழ்த்தி வீரம் கொண்டாட நடுகள் நட துணிந்தனை. கைபொத்தி சிறந்தாழ்த்தி வீரம் கொண்டாட நடுகள் நட துணிந்தனை. 6 நிலை கொண்டது நடுகள் வழிபாடென தொல்காப்பியம் துல்லியமாய் விளக்கிட 6 நிலைகள் கொண்டது நடுகள் வழிபாடென தொல்காப்பியம் துல்லியமாய் விளக்கிட நடுகள் சங்க காலத்துக்கும் முந்தியது. சிறந்த கல்லொன்றை தேடி திரிந்து தேடி சலித்த கல்லை கொணர்ந்த கல்லை நீரில் நனைத்த கல்லை நயமாய் நட்டக்கல் வீரமகன் புகழ்பாட பாடப்பட்ட கல்லே நடுகள். நடுகள் சங்க காலத்துக்கும் முந்தியது. சிறந்த கல்லொன்றை தேடி திரிந்து தேடி சலித்த கல்லை கொணர்ந்த கல்லை நீரில் நனைத்த கல்லை நயமாய் நட்டக்கல் வீரமகன் புகழ்பாட பாடப்பட்ட கல்லே நடுகள். நட்ட கணம் முதல் வழிபட அவ்வீரனே அவ்வூர் காவல் சாமியானான். கேடயங்கள் காத்து நிற்க கோடரிகள் குறுக்கே நிற்க உருவிய கட்டாரிகள் தலைமை முறையில் உறங்கும் வாளொன்று காலடியில் கிடக்க உருவிய கட்டாரிகள் தலைமை முறையில் உறங்கும் வாளொன்று காலடியில் கிடக்க வாகை சூடியவன் நடுதல்லாய் சமைந்தான்.
உரிமைகள் உவகை ஏற்ற நடுகல்லாய் ஆன வீரன் ஐயனாராய் அசத்துவான், மதுரை வீரனாய் மகுடம் சூடுவான், பாவாடை ராயனாய் பவனி வருவான், சங்கிலி கருப்பனாய் சமர் புரிவான். ஐயனாராய் அசத்துவான், மதுரை வீரனாய் மகுடம் சூடுவான், பாவாடை ராயனாய் பவனி வருவான், சங்கிலி கருப்பனாய் சமர் புரிவான். பொல்லாதவை பொசுக்கிட அல்லாதவை அழிந்திட ஆகச் சிறந்த வீரனே நடுகல்லாய் நின்று காத்திடும் குலசாமியானான். பொல்லாதவை பொசுக்கிட அல்லாதவை அழிந்திட ஆகச் சிறந்த வீரனே நடுகல்லாய் நின்று காத்திடும் குலசாமியானான். புலிகுத்தி இறந்து விடுதலால் புலிகுத்திகள், வீரம் கொண்டு எய்திய மரணத்தில் வீரக்கற்கள், கொண்டையில் சொருகிய மூங்கில் பலமாய் தாங்கி நிற்க, கொண்டையில் சொருகிய மூங்கில் பலமாய் தாங்கி நிற்க, சிரம் தாழ்த்தியவன் முன் கொற்றவை, சிரம் தாழ்த்தியவன் முன் கொற்றவை. ஆங்கார வாழ் உரசி இருப்பது கழுத்தை, ஆங்கார வாழ் உரசி இருப்பது கழுத்தை. தன்னை தானே பலியிடும் வீர மரவனை வணங்கிய மூங்கில், தன்னை தானே பலியிடும் வீர மரவனை வணங்கிய மூங்கில், அறுபட்ட தலையை தூக்கி நின்றிடுங்கால் படையலாய் தன்னை தானே அழித்தவனுக்கு தூக்குதலை நடுகள். அறுபட்ட தலையை தூக்கி நின்றிடுங்கால் படையலாய் தன்னை தானே அழித்தவனுக்கு தூக்குதலை நடுகள். பெருமிடுகு முத்தரையன் சுவரன் மாறன் புலிகோர் நடுகள் எடுத்தான், பெருமிடுகு முத்தரையன் சுவரன் மாறன் புலிகோர் நடுகள் எடுத்தான். நீங்கள் கேட்பது புரிகிறது. புலியால் அவன் கொல்லப்பட்டானா? அவனுக்கு ஒரு நடுகள் உண்டா? இல்லை இல்லை. தன் கரங்களில் தான் நசித்த புலிக்கு முத்தரையன் நட்டான் ஒரு நடுகள். தன் கரங்களில் தானே நசித்த புலிக்கு முத்தரையன் தானே இட்டான் ஒரு நடுகள். இயற்கை கல்லுக்கு மஞ்சள் தெளித்து ஆத்திமர பட்டை அறுத்து நாரெடுத்து, இயற்கை கல்லுக்கு மஞ்சள் தெளித்து ஆத்திமர பட்டை அறுத்து நாரெடுத்து, அதில் சிவந்த கரந்தை பூதொடுத்து, அதில் சிவந்த கரந்தை பூத்தொடுத்து அக்கல்லுக்கு மாலையிட்டு வணங்க அக்கல்லே நடுகல்லானது. நடுகள் வீரனின் பெருமையை பறைசாற்ற வந்த ஓங்கு புகழ் கற்கள், நடுகள் வீரனின் பெருமையை பறைசாற்ற வந்த ஓங்கு புகழ் கற்கள். இவையெல்லாம் புதையுண்ட நடுக்கற்கள், ஆழ்ந்து எடுத்த அகழ்ந்து எடுத்த மிச்ச சொச்சங்கள், ஆரிய பழங்கதைகள், நம் மறவர் குலத்தின் பெருமையுடைய எச்சங்கள். இவையெல்லாம் புதையுண்ட நடுகர்கள், அகழ்ந்து எடுத்த மிச்ச சொச்சங்கள், ஆரிய பழங்கதைகள், நம் மறவர் குலத்தின் பெருமையுடைய எச்சங்கள். ஆறார் ரணம் ஒன்று உண்டு, ஆறார் ரணம் ஒன்று நடுகல்லாய் இன்று கம்பீரமாய் நின்று விடக் கூடாதென, ஆறார் ரணம் ஒன்று நடுகல்லாய் இன்று கம்பீரமாய் நின்று விடக் கூடாதென அடிக்கப்பட்டு சிதிலங்களாய் சிதறி கிடக்கின்றன. ஓரங்கட்டப்பட்டதால் ஓங்கி குரல் கொடுத்த ஒரு சமூகமே, ஓரங்கட்டப்பட்டதால் ஓங்கி குரல் கொடுத்த ஒரு சமூகமே கண்ணீராய் வழிந்தனவோ, காற்றாய் கரைந்தனவோ, மீதம் இன்றி அழித்து ஒழிக்கப்பட்டனவோ. கண்ணீராய் வழிந்தனவோ, காற்றாய் கரைந்தனவோ, மீதம் இன்றி அழித்து ஒழிக்கப்பட்டனவோ. பதுங்கிய புலிகளின் விழிகளை நோண்டினரோ, பாயும் புலிகளின் கால்களை துண்டாடினரோ, பாயும் புலிகளின் கால்களை துண்டாடினரோ. ஓங்கிய குரல் வளையை மிதித்து ஓலமாக்கினரோ, கணக்கிறது இதயம். ஓங்கிய குரல் வளையை மிதித்து ஓலமாக்கினரோ, கணக்கிறது இதயம். அழிந்துவிட்ட போராளிகள் எங்கே? மடிந்தே போன மாவீரர்கள் எங்கே? அழிந்துவிட்ட போராளிகள் எங்கே? மடிந்தே போன மாவீரர்கள் எங்கே? மாவீரர்களின் இல்லங்களில் உறங்கும் புலிகள், மாவீரர்களின் இல்லங்களில் உறங்கும் புலிகள். நிரந்தர துயில் கொள்ளும் நடுகல்லும் உண்டு, நிரந்தர துயில் கொள்ளும் நடுகல்லும் உண்டு. புலிகளின் தலையை வெட்டிய பிறகு, புலிகளின் தலையை வெட்டிய பிறகு அம்மாவீரர் துயிலும் இல்லங்களும் தரைமட்டமாகியது. புலிகளின் தலையை வெட்டிய பிறகு அம்மாவீரர் துயிலும் இல்லங்களும் தரைமட்டமாகியது. மரித்து போனவனின் நடுகல்லும் மரித்தே போனால், மரித்து போனவனின் நடுகல்லும் மரித்தே போனால் நினைவுகளே மிச்சம். வீரனுக்கு மரணமில்லை, கல்லாகவும் வாழ்வான், நடுகல்லாகவும் மீண்டும் பிறப்பான். வீரனுக்கு மரணமில்லை, கல்லாகவும் வாழ்வான், நடுகல்லாகவும் மீண்டும் பிறப்பான். உடலுக்கு தான் மரணமே அன்றி உரம் கொண்ட உள்ளம் வாழ்வாங்கு வாழும். உடலுக்கு தான் மரணமே அன்றி உரம் கொண்ட உள்ளம் வாழ்வாங்கு வாழும். சங்கிலி கருப்பனாக வலம் வருவான், ஐயனாராக அருள் புரிவான், எல்லை தெய்வமாக ஏற்றம் தருவான். சங்கிலி கருப்பனாக வலம் வருவான், ஐயனாராக அருள் புரிவான், எல்லை தெய்வமாக ஏற்றம் தருவான் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. மிக சிறப்பு. நான் எதிர்பார்க்கல. உங்கள் குரல் வளமும் கவிதை வளமும்
பண்பாட்டு ரீதியான உங்களுடைய ஆராய்ச்சி எங்களை இயக்க வைக்கிறது. பல விஷயங்கள் வந்து பல தகவல் வந்து எனக்கு புதுமை, மற்றவர்களுக்கு எப்படின்னு தெரியல. இருந்தாலும் இதுக்காக ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக இன்னொரு முறை அவங்க வந்து கொத்தமை முன் தன் தலையை தாட்டி தன் கழுத்தை தானே பலியிடும் வீர மரவனை வணங்கிய மூங்கில். கேப்டன் பிரபாகரனா ஒரு படம், சாத்துக்குமார் அது கையில் பிச்சுட்டு இதுல தலை மட்டும் தூக்கிட்டு போகும். 1001 படத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரியான அந்த காட்சியை இவங்க கவிதையில கொண்டு வந்தாங்க. அறுபட்ட தலையை தூக்கி நிற்க படையலாக தன்னையே அளித்த தூக்குதலை நடுகள் ஆகி போனதையும் கவிதைகள் தந்தாங்க. தங்களுடைய அவங்க குடிசாமின்னு ஒன்று இருக்கும். எல்லா குடிசாமி நிறைய குடிசாமி சொன்னாங்க. முனியப்பாவும் முன்னின்று காரணம் ஏன்னா முனியப்பா வந்து எங்களுடைய குலசாமி. அப்படி நீங்க கடைசியா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தோல்வி அடைந்த வெற்றி அடைந்த ஒன்று உயிர் பலி இல்லை. தோல்வி அடைந்த உயிர்கள் தான் நடுகல்லாகுது. அப்படி நடுகல் ஆகிறவங்க நினைச்சு நம்ம வந்து அழக்கூடாது. அதை வந்து நம்ம பெருமைப்படுத்தணும், கொண்டாடணும், அதை அனுசரிக்கணும். அவங்களுக்கு கல் வச்சு நம்ம வழிபடுறது தான் அவங்க செய்யற மரியாதை அப்படிங்கிற மாதிரி அவங்க கவிதை போச்சு. கடைசியா கொஞ்சம் வந்துச்சு என்னன்னா, துயிலகத்தை பத்தி சொன்னாங்க. துயிலகத்தை பத்தி நானும் எடுத்தேன். இது இந்த துயிலகம் வந்து நடுகள் தான். நடுகள்லாம் இருந்த அந்த துயிலகத்தை இப்போ வந்து ஒரு மண் மேல ஆக்கிட்டாங்க. இது நற்படை தந்த தற்கொடை எடிலகம். ஈழம் நாளை மலரும் என்ற நம்பிக்கை துயிலகம். இனி எல்லா புரட்சிக்கும் இதுதான் கைலகம். முன்னாள் கல்லூரி விரிவுரையாளர் மிக சிறப்பாக கவிதை வாசித்தார். செல்லிலிங்கம் சங்கீதா அவர்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுகள். மிக நிறைவாக ஒரு கவிதை நீங்கள் சொல்லிய பாங்க அனைத்தும் வியக்கும்படி இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. அடுத்தது சலவைக்கல். தம்பி மாரிமுத்து தேடலுக்கான வனவாசத்தில் இந்த தீவில் 14ஆம் ஆண்டினை தொடர்கின்றார். கட்டட கட்டுமான துறையில் தற்பொழுது ஓட்டுநர் பணி செய்கிறார். கவிதையின் மீது தனியாத ஆர்வம் கொண்டவர். கவிதைகள் படிப்பதிலும் படைப்பதிலும் தொடர் ஓட்டத்தில் இருப்பவர். 2022 சிங்கப்பூரில் நடைபெற்ற அனைத்து வெளிநாட்டு ஊழியர்களுக்கான கவிதை போட்டியில் முதல் பரிசினை வென்றவர். எங்களுக்கு இருக்கிற ஒரு சிக்கல் என்னன்னா, நாங்க வந்து இன்னும் இந்த நாட்டில் வந்து ஒரு அங்கீகாரமான ஒரு நிலையில இல்லை. 30 வெள்ளிக்கு மேல இருந்தால் நாங்களாம் கலந்துக்க முடியாது போட்டியில். சொல்லிதான் ஆகிறேன். ஆனா ரஹ்மான் ரெட்டை இது வாங்கினா தெரியுமா, ஆஸ்கர், அது மாதிரி நம்மால் 1000 வெள்ளி. 1000 வெள்ளிங்கிறது அதை ஒரு சாதாரண என் போன்ற ஒரு தொழிலாளி இந்த நிலத்துல வந்து இந்த தீவுல வந்து வாங்கினதுல எல்லா மொழிகளையும் கலந்துக்கிட்டாங்க. இங்க இருக்கிற எல்லா மொழிக்காரங்களும் கலந்துக்கிட்டாங்க. அது தமிழ் வென்றது பெரிய விஷயம். தமிழ் வென்றது பெரிய விஷயம். எங்களுக்கு முன்னோடியா தம்பி வெற்றி செல்வன் வந்து அந்த பரிசை வாங்கியிருக்கிறாரு. இவர் வாங்கின அதே வருஷத்துல அவருக்கு முன்னாடி ஓடி வந்தது பார்த்தேன் நான் தான். அதே அவருக்கு முன்னாடி ஓடி வந்தேன். 2வது பரிசு எனக்கு கிடைச்சது. எனவே அங்கே வந்து 2 தமிழர்கள் வென்றார்கள் என்பது பெரிய விஷயம். அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஒரு நிறைய மொழிகள் கலந்துக்கிறதுல தமிழ் வெல்வது நமக்கு எல்லாத்துக்குமே பெருமை தானே. அது தொகையோ இல்லை ஏதோ, ஆனா தமிழ் வென்றது. தம்பி மாரிமுத்துக்கு ஒரு வெண்பா. இதமாய் கவிதைகள் இன்றளவும் தந்தே, அதனால் அறிமுகம் ஆனவர் தம்பி. அழகு சொல்கோத்தி வரங்கம் இயக்க முழங்குவார் நம் மாரி முத்து. குளக்கரை ஏரிக்கரை குளிக்கின்ற துறப்பாட்டில்
அப்படியே கிடந்தாலும் அழகாகும். அழுக்குகளை நீக்கி அழகாக்கும். உடைகளை இதில் துவைத்து உடுத்திட வடிவோ சீராகும். உயர் மதிப்புக்கும் இது வேறாகும். இந்த கல்லை இயந்திரமாய் சுடலச் செய்கிறது இன்றைய நவீனம். இந்த கல்லை இயந்திரமாய் சுடலச் செய்கிறது இன்றைய நவீனம். இருந்தென்ன, அதன் ஓரத்தில் மஞ்சள் தேய்க்கைதான் ஒரு மாற்றம் உண்டு. மஞ்சள் தேய்ச்சி அந்த துணிக்கு வச்சாலும் மஞ்சள் ஒட்டிக்கணும், அது ஒரு நல்லது. இருந்தென்ன, அதன் ஓரத்தில் மஞ்சள் தேய்க்கதான் ஒரு மாற்றம் இல்லை. சரி, மஞ்சள் குளிக்க மகளிர் இருக்கார்களா என்று கேட்கக்கூடாது. கும்பகோணம் பகுதியை சேர்ந்த தம்பி தன் கோணத்தில் சலவை கல்லில் கவிதை வெடுப்பார். பாருங்கள். பெரிதும் பிரிதான சுவையே, வானிலும் பெரிதான நிலையே, உதிரத்தில் கலந்திட்ட உணர்வே, காலத்தால் அறியாத அமுதே, ஞானத்தால் ஏதிடும் மொழியே, உன்னை பெற்றவள் வாய்மொழி கேட்டேன், கற்றவன் சொல்வெளி அறிந்தேன், வற்றிடா ஆற்றினே. கேக்குதா? அடி நல்லா வேகமா பேசணும், நல்லா சத்தமா கேட்கணும். தேனிலும் இனிதான சுவையே, வானிலும் பெரிதான நிலையே, உதிரத்தில் கலந்திட்ட உணர்வே, காலத்தால் அறியாத அமுதே, ஞானத்தால் ஏதிடும் மொழியே, உன்னை பெற்றவள் வாய்மொழி கேட்டேன், கற்றவன் சொல்வழி அறிந்தேன், வற்றிடா ஆற்றினை குடித்தேன், பெற்றிடா இன்பத்தை அடைந்தேன், பற்றுடன் போற்றுவேன் தமிழே, உனக்கு என் முதல் வணக்கம். மனதை கொள்ளையடிக்கும் பிள்ளைகளின் கன்னித்தமிழ் பேச்சும், மாதம் ஒரு நூலுக்கு முதல் மரியாதையும், கவிதைகளும் அனுபவ உரைகளும் என ஒரு வயதிலேயே எழுந்து நடந்து ஆடி ஓடிக்கொண்டிருக்கும் நீங்கள் சொல்லாடும் உங்களுக்கு என் நன்றி கலந்த வார்த்தை. இந்த கவியரங்கத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையை கவிதை பயணத்திலும் எங்களை ஒருங்கிணைத்து வழிநடத்தி செல்லும் திரு கீகோ அண்ணன் அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். இக்கவியரங்கத்தின் நடுவர் கருணை எல்லும் கொண்ட அண்ணன் கருணாகரசு அவர்களுக்கு என் மரியாதைக்குரிய வணக்கம். இன்றைய சக பேச்சாளர்களுக்கும் அவையோர்களுக்கும் மற்றும் சொல்லாடும் ஒன்றிற்கு வருகை தந்து எங்களை கைத்தட்டி ஊக்கப்படுத்தும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் சலவைக்கல் என்றால் பளபளக்கும் சலவைக்கல் அல்ல, அழுக்குகளை வெறுவெறுக்கும் சலவைக்கல். பளபளக்கும் சலவைக்கல்லை பற்றி பின்பு பார்ப்போம். இரு பழமொழி நம் புழக்கத்தில் உண்டு. சுத்தம் சோறு போடும் ஆள் பாதி ஆடைப்பாடு. அந்த ஆடையை சுத்தம் செய்ய பெரும் பங்கு வகித்தவன் நான். இங்கு சுத்தத்திற்கு அடிக்கல்லாக ஒன்று நட வேண்டும் என்றால் அதற்கு முதல் படிக்கல் இந்த சலவைக்கல். நதிக்கும் கரைக்கும் நடுக்கல்லாக காட்சியளிப்பவன் இப்போது நதியில் அள்ளிய மணலுக்காக நடுக்கல்லாக இருப்பவன் இந்த சலவைக்கல். நதிக்கும் கரைக்கும் நடுக்கல்லாக காட்சியளிப்பவன் இப்போது நதியில் அள்ளிய மணலுக்கெல்லாம் நடுக்கல்லாக காட்சியளிப்பவன். என்னில் சலவை செய்யும் துணிகளை கொணர்ந்து வரும் என் நண்பன் கழுதையை பாருங்கள், உங்கள் ராசிக்கல் எல்லாம் ஏமாற்றியது. சாதாரணமாக என்னை உடைத்துவிட முடியாது. என்னில் சலவை செய்யும் துணிகளை கொணர்ந்து வரும் என் நண்பன் கழுதையை பாருங்கள், உங்கள் ராசிக்கல் எல்லாம் ஏமாற்றியது. சாதாரணமாக என்னை உடைத்துவிட முடியாத கடினமானவன் தான். ஆனால் துவைக்கும் போது ஒரு துணி கிழிந்தால் கூட தாங்க முடியாத மென்மையான என் குணத்தை எந்த எடைக்கல்லாலும் கணித்து விட முடியும். சலசலக்கும் நீரோடை கரையில் சம்மணம் விட்டு அமர்ந்திருப்பேன். என்னை தொட்டு செல்லும் தண்டான்களும் பட்டு தெரிக்கும் சூரியனும் விட்டு வீசி இளந்தென்றலும் என்னை பொட்டு கூட அசைக்காது. அப்போதெல்லாம் நான் தவநிலை புருஷன். குமைகள் அமர்ந்து குளிக்கையிலும் துணிகளை துவைக்கையிலும் பாதங்கள் பதிக்கையிலும் எண்ணில் மஞ்சள் அரைக்கையிலும் நாம் வள்ளுவனின் 3ஆம் பால் வருஷம். மாமல்லபுரத்தில் சிலைகளுக்கு வெளியே என்னை வைத்திருந்தால் நான் வேண்டாம் என்றிருப்பேன். நான் அவைகளை விட உயர்ந்தவன். நான் உளியால் செதுக்கப்பட்டவன் அல்ல, உழைக்கும் கைகளால் இழைக்கப்பட்டவன். என்னை இழைத்தது 1000 கைகளும் அது துவைத்த துணிகளும் தான். குழந்தைக்கு கிடுகிடுப்பை போல சிலைக்கு முன்னே மணியாடுகிறார்களா? நான் கேட்கும் வலையோசையை விடவா மணியோசை விட்டுவிடப் போகிறேன்?
நான் துணி துவைக்கும் கருவி அல்ல, நான் மனித வாழ்க்கையின் முக்கிய உதாரணம். நான் எங்கும் எதிலும் இருக்க வேண்டியவன். சலவை என்பது நாகரிகத்தின் பிறப்பு. சலவை என்பது வருமுன் காப்பது. சலவை என்பது புத்தாக்கம். சலவை என்பது வேண்டாததற்கான பிறப்பறுப்பு. சலவை என்பது தூய்மை வழி உயிர் நீட்டிப்பு. சலவைகள் எப்படி கண்டிப்பாடும் என்று தானே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது அது ராப்பாடலே பாடும். ராப்பாடல் என்றால் பயந்த வேண்டாம். அதற்கு இதை போட்டவர் அருணகிரிநாதர். இதோ உங்களுக்காக. சலவை செய் நீ சலவை செய் நீ சலவை கல்லுல சலவை செய். ஆத்துல குளத்துல ஐவகை நிலத்துல அங்கங்கே எனக்கு ஒரு அடையாளம் இருக்கு. முத்தமச்சன் வீடு கொள்ளப்புற காடு கட்டாயம் இருக்கும் எனக்கு ஒரு வீடு. 5 ரூபா 10 ரூபா அண்ணாண்ட காட்சி அறிவுத்தமிழ் எப்போது விரும்பிட்டு போச்சு. அச்சு வெள்ளம் பத்திரிச்சு ஆக்கி வச்சப்பாங்க அடிப்பிடிச்சு போகும் வர எங்கடான்னு போன சோம்பேறி நீ சோம்பேறி இந்திய உலக சோம்பேறி. எந்திரத்து துவைக்க கைகளுக்கு வலிக்க உடலில் நினைக்கிற நீர்வெளி இருக்கு உள்ளுக்குள்ள கரைக்கு சர்க்கரை சரக்கு. சலவை செய் நீ சலவை செய் நீ சலவை கல்லுல சலவை செய். மின்சாரம் போட்டா போட்டா வெடித்து போச்சுடா துணியெல்லாம் வேஸ்டா. மின்சாரம் போட்டுட்டா வீட்டுக்குள்ள பாஸ்டா ஐயுக்கு போச்சுடா உன்னோட போயிட்டா. சலவை செய் நீ சலவை செய் நீ சலவை கல்லுல சலவை செய். கம்பன் வீட்டுல கைத்தறி பாடும் சலவை கல்லில் சங்கீதம் ஓடும். துணியை துவைக்க ஒரு கண்ணம்மா அவள் அள்ளி கொடிக்கிற ஒரு பொண்ணம்மா. அவள் நடையில ஒடிங்கிடையில பின்னர் சடையில கடையில கண்ணி வச்சிருக்க வடபடி போட்டு அது கட்டி இருக்கு ஒரு செந்தமி பாட்டு. அவன் மூக்கு மூக்கி கொண்ட சிங்காரி இது நில அவள் நெஞ்சு வச்ச ஒய்யாரி. அவன் மூக்கி தூக்கி அந்த தூக்கில போடுவான் கசைக்கு போகும் அந்த நொடியில. அவள் கண்டக்கால் தருவி ஓடும் தண்ணீர் வெப்பம் ஏறும் உள்ளுக்குற மோகம் பாயும் அந்நேரம் அவளுக்கு ஒரு பாட்டு பாடமான கருத்தது மேகம் தலைமுடிதான் எனக்கு தட்ட ஒரு தாளம் அது சொட்ட போடும். ஏங்க என்ன பண்ண ஒரு வேண்டிச்சு பாட்டு ஏழை வர நீங்கள் சுற்றி கொஞ்சம் ஈர்த்து அழுத்திச்சோல் நீ அழுத்திச்சோல் நீ கசட தவற வேணும் அழுத்திச்சோல். நாகரிகம் பிறந்து 4 சினிமா ஆச்சு 4000 நாளாக நாசனத்து போச்சு. நல்ல இருக்க நாகரிகம் பிறக்க சலவை செய் நீ சலவை செய் அகமும் புறமும் சலவை செய். அனுதினம் நடக்கும் அநியாயங்களை நீ அடித்து துவைத்து சலவை செய். எருமை என்றோட நிலைமாற நீ ஏற்கும் வழிகளை சலவை செய். உலகம் போற்றும் உயர்வாழ்வுக்கு உன் உள்ளம் முழுதும் சலவை செய். உள்ளுக்குள்ளே இருக்கிற சொந்தத்தனத்தை உணவிட்ட இருக்க உறவச்சு இருக்க உச்சி முதல் பரவலை உள்ளத்திலும் இருக்க உன்னை பற்றி உருக்கலாம் உயர்ந்தன பிறக்க. சலவை செய் நீ சலவை செய் நீ சொல்லும் சொல்லை சலவை செய். தமிழருக்கு நீ தலைக்க வேண்டுமா தாயகம் போற்ற சிறக்க வேண்டுமா தண்டலமற்ற திளைக்க வேண்டுமா தலைவனாக நீ இருக்க வேண்டுமா சலவை செய் நீ சலவை செய் நீ அகமும் புறமும் சலவை செய். அவ்வளோதான் நீங்க இன்னொரு நண்பன் இருக்காங்க இல்லையா பழப்பழக்கம் சாதிக்காரு. அவன் பாட்டை என்ன கேட்போம். சுண்ணாம்பு கல்லாய் இருந்தவன் பூமியின் வெப்பத்தாலும் அழுத்தத்தாலும் கடும் கல்லாய் மாறியவன் அவனை பெயர்த்து எடுத்து உடைத்து இடைத்து சலவை செய்தால் பல நிலைத்து தோற்றமளிப்பான். அதனாலேயே அவனுக்கு சலவை கல் என பேர். அவளை உதாரணமாக வைத்து ஒரு கதை சொல்லலாம். கதையோட பேரு பாறை ஊரும் பாலை ஊரும். மனுஷப்பட்டி அருகே 11 ஊரம். 11வது ஊர் பாலை ஊரம். மீத 10 ஊரெல்லாம் பச்சைக்கல் பாறை. பார்த்தா பசுமையான தோரணை. பாறை ஊருக்கெல்லாம் பச்சை பாறை தான் படிகளுக்கெல்லாம் பாலை ஊர்ல பனைமரம் கூட கிடையாது. ஊருக்கு 10 பண்ணையாரும் 10 ஊருக்கு சேர்த்து 100 பண்ணையாரும். 100 பண்ணையாரும் நோம்புக்கு விட நோகாம ஒரு இடம் பார்க்க பாலை ஊரை தேர்ந்தெடுத்து பாறையெல்லாம் கொண்டு போனாங்களாம். பாலை பூரா இப்போ பச்சை பழுகி பங்களாவும் பார்த்தா பழப்பழக்கலாம். பாலைக்கு வந்த பகுமானத்துக்கு அங்க 10 பண்ணையாரும். பங்களா பழப்பழக்கிறத பார்க்க வந்த பணக்காரர்களும் பங்குக்கு நானும் சேர்ந்துட்டேன்னு சொல்ல ஒவ்வொரு பாறையும் கொண்டு வா உனக்கு இந்த இடம் உண்டு சொல்லி உள்ளூர்காரர்களுக்கு தெரிய வேண்டாம்னு சொன்னாங்களாம். பச்சைப்பாறை ஊர்காரங்க பசுமை இல்லாமல் பட்டினி கிடக்க பாலையூருக்கு வேலைக்கு போனாங்களாம். பாலையூருக்கு வேலைக்கு போனதுக்கு பட்ட சோறா இங்கே பாறையை வெட்டி கொடுக்குறவங்களுக்கு பழைய சோறா. பட்ட சொத்துக்கும் பழைய சொத்துக்கும் சண்டை வர பண்ணையாருங்க பஞ்சாயத்து கூட்டினாங்களாம். ஒற்றுமையாக உழைப்போம் ஊரை நேசிப்போம் உயர்வாழ்வை அறிவோம்னு அறிவுரை கூட்டி கொடியேற்றினாங்களாம். இந்த கதையை இன்னொரு நண்பன் கழுதைகிட்ட சொல்ல நீங்க 2 பேரும் கண்டுடா எனக்கு இருக்க பண்ணுடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா நாட்டிலேயும் எல்லைகள் இருக்கின்றன, அங்கே பாதுகாப்பு படைகளும் உள்ளது. ஆனால் மனிதன் உட்பட எல்லா வளங்களும் வெகு சாதாரணமாக நாடு கடத்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.
ரேப் பாடகர் வெளுத்து விட்டார். சலவைக்கல்லில் வெளுத்து விட்டார். சலவைக்கல்லை மட்டும் வெளுக்கல அவர், மற்ற எல்லாத்திலையும் குருவப்படுது. சிலதுல நியாயம் இருக்கதான செய்யுது. மணல் நடுகள் ஆகி போனதெல்லாம் ஒரு பாட்டில் வந்து சொல்றது நல்ல விஷயம்தான், அது உண்மைதான். அது ஆனால் அது ஏற்புடையது அல்ல, அது ஒரு துயர சம்பவம். அதை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியல, முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். உங்கள் பாட்டு இந்த கேரடி கம்பெனியில் நான் முதல் முறையாக அந்த பேர் மூச்சு விடாமல் பாடுற நம்ம அந்த பாடல் மாறி குடுக்குன்னு பாடினார். அப்புறம் திடீர்னு பார்த்தா அதுக்கு என்ன தமிழில் விரைவு துள்ளல் பாட்டு மிக சிறப்பாக பாடினார். அவர் என்ன சொன்னார்னா, நம்ம மாறிவிட்டு ஆடை பாதி ஆள் பாதி ஆடை பாதி என்றார். அந்த ஆடையின் அழகிற்கு அடிக்கல் இந்த சலவைக்கல் என்றார். நாகரிகம் பிறக்கவே சலவைக்கல் தான் காரணம். ஒரு ரொம்ப உடுத்தி, அதாவது வெளுத்து கொடுக்குறது ஒரு நாகரிகம் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் பாட்டில் சொன்னீங்க. அடிக்கல் இந்த சலவைக்கல், அதாவது ஆடையின் அழகுக்கு அடிக்கல் இந்த சலவைக்கல் என்றார். நதியில் அள்ளிய மணாவதான் நடுகள் ஆகிவிட்டதையும் நமக்கு உரைத்தார். குமரிகள் அமர்ந்து துவக்கையில் சலவைக்கல் மூன்றாம் பாலாகி விடுமா? எப்படி? குமரிகள் அமர்ந்து துவக்கையில் சலவைக்கல் மூன்றாம் பாலாகிவிடும் என்றார். ஆயாக்கள் துவைக்கும் போது மட்டும் அறத்துப்பாலாக இருக்குமா? சரி, அறிவியல் தடைக்கவும் உயர்வினை எட்டவும் அறிவியல் தடைக்கவும் உயர்வினை எட்டவும் புகழில் சிறக்கவும் தன்னைத்தானே சலவை செய்ய வேண்டும் என்று சொன்னார். மாரிமுத்துக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும் மிக சிறப்பான. அடுத்து எடைக்கல். குடும்பத்துடன் சிங்கையில் வசித்து வரும் இவர் தமிழ் மீது ஆர்வம் கொண்டவர். இவரின் தமிழ் மீதான ஆர்வம் கவிதை மீதான பற்றாக சிங்கை நாளேடான தமிழ் முரசு, திங்கள் இதழான மக்கள் மனம் மற்றும் கவிமாலை கவிதை தொகுப்பில் கவிதைகள் படைத்திருக்கின்றார். தமிழகத்தில் வளரி மாத இதழிலும் சில இணைய இதழ்களிலும் இவர் கவிதை வெளியாகியுள்ளன. சிங்கப்பூர் தேசிய கவிதை போட்டியில் 2021 இவர் கவிதை 2ஆம் பரிசினை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. எடைக்கல் வணிக பொருள்களை துல்லியமாய் கைமாற வைக்கும். வணிக பொருள்களை துல்லியமாய் கைமாற வைக்கும். இதில் தில்லு முள்ளு செய்பவரை உடல் வீக்க அடிவாங்கி வைக்கும். இந்த எடைக்கல் கூட என்னை போலதான். இந்த எடைக்கல் கூட என்னை போலதான் சமரசம் செய்து கொண்டு சாய்ப்பதில்லை தடைய. அது நேர்மையின் அடையாளமாகவே நிலை கொள்கிறது. எடைக்கல் நம்பிக்கையின் அடர்த்தி. நம்பி அழைக்கின்றேன் பாடுங்கள் அதை உயர்த்தி. சரசுவை பற்றி ஒரு வெண்பா. எடைக்கல்லை பற்றி எழுதியவற்றை படைப்பாக்கி நம் முன் பகிர்வார். தீவில் பரவலா என்ற பரிசுகள் போல சரசுவேல் செய்வார் சமர். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய முதல் கவியரங்கம். டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ் செய்த சமையல் போல் அழகு சற்று நகைச்சுவையுடன் திறக்க வேண்டும் என்று செய்திருக்கிறேன். நன்றாக இல்லை என்றால் வன்முறையில் இறங்க வேண்டாம், குணமாக சொன்னாலே கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் வாழ்த்து. பிறவாமை வந்தாலும் ஈன்றவனே உன்னை மறவாமை வாழ்த்தல் இனிது. வாழும் வரையிலும் உன்னை வாழ்த்தி இருப்பேன். வண்ண திருவடியின் அடியில் எனது முதல் வணக்கம்.
தமிழன்னை வாழ்த்து. சிறு துளி பெருவெள்ளம் என என் தமிழன்னையின் மீது கொண்ட காதலால் தமிழில் என் பிள்ளை பாதங்களை அவள் ஆசையோடு வைத்து முன்னேறுகிறேன். எனக்கும் கவியரங்கம் பாடும் வாய்ப்பை அருளிய தமிழன்னையின் பெருங்கருணைக்கு என் சிறந்தார்ந்த முதல் வணக்கம். குரல் வாழ்த்து. கற்றதனால் ஆயப்பயனின் கொள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின். தலைவர் வாழ்த்து. நல்லதொரு வாய்ப்பை தந்த சொல்லாடும் மூன்றிலிருக்கும் அரங்கத்தின் தலைவர் சி. கருணாகரசு அவர்களுக்கும் கவிபாட வந்துள்ள சக கவிஞர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி இந்த எனக்கு கொடுத்த தலைப்பான எடைக்கல்லை ஆரம்பிக்கிறேன். நம் வாழ்வில் தான் அன்றாடம் எத்தனை தடைகள், ஆனால் இந்த எடைக்கல்லுக்கும் உண்டு தடைகள் என்று சொன்னால் நம்பாத மக்கள் செய்கின்றனர் ஒரே சலம்பல். கலப்பு மனத்தில் பிறந்தவன் தான். அப்பா பிளாட்டினம், அம்மா இரிடியம் என சொன்னால் என்ன நக்கலா என்கிறார்கள். இல்லை இல்லை, நிக்கல் எங்கள் உறவினர் தான். எங்கள் உறவினருக்கு மட்டுமா? அட, எங்களுக்கும் பெயர் இருக்குங்க. 5, 10, 15, 20 எடையுள்ள எங்கள் எடை குட்டிகளை காண்பித்தால் மேலும் கீழும் பார்த்துவிட்டு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு என்று பாட்டு பாடி எகத்தாளம் செய்கின்றனர் சிலர். எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் கஷ்டம் ஒன்றா ரெண்டா கஷ்டங்கள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா. ஆனா கவியரங்கம் ஒன்றாக நடக்கும், அதனால இன்னைக்கு சொல்லுவேன். எங்க அப்பன் ரெட்டை தட்டு தராசுக்காரர். குடிக்காமலே ஆடுவார், கொஞ்சம் அப்படியும் கொஞ்சம் இப்படி. ஆனால் ஊரே சிரிக்கும் அவரை பார்த்து, அவனா நீ என்று. மக்களை ஏமாற்றும் சில ஈன கூட்டம் சேர்க்கின்றனர் எங்களோடு குடியும் காந்தமும். இதற்கு பெயர் கூட அறியாத அறியாமை கூட்டம் ஏவுகின்றனர் கேள்விகளை அம்பாட்டம். ஒட்டிக்கிட்டு வந்தவங்களுக்கு கட்டிக்கிட்டு வந்தவங்க பெயர் கூட தெரியாதா என்று. என்ன கொடுமை சரணன், அந்த வெற்றிவேல் முருகன் தான் இதற்கு பதில் சொல்லணும். எங்கள் முதலாளியை பற்றி கவிதை எழுதுகிறார்கள். குழந்தை பிறந்தது ரேஷன் கடைக்காரருக்கு எடை குறைவாக என்று. நாங்கள் பட்டு சிவனேன்னு தானங்க இருக்கும், யார் வந்து போடணும். ஆனாலும் முதலாளி ஆட்டைய போடுற அரிசிக்கும் சர்க்கரைக்கும் எங்களை ஆக்கி விடுகிறார்கள் பலிகடா. அது மட்டுமா, எங்களுக்கும் உண்டு சக்கலத்தில். எஜமான தேடுவார் எடைக்கல்லை, கிடைக்காவிடில் வழலை கட்டியை ஆக்கிவிடுவார் மாற்று எடைக்கல்லாக. அப்படியே சரிந்து வந்து நம் இருப்பை காட்டினால் எல்லோருடன் கேட்கும் அவை, இவ்வளவு நேரம் என்ன கோமல் இருப்பியா என்று. எடை எங்கள் பெயரில் இருப்பதால் தான் நமக்கும் உருவகேலியோ என நாமும் கொஞ்சம் எடை குறைந்து செக்கென்றாகலாம் என பார்த்தால், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் என்று இனி ஒன்றுக்கும் உதவ மாட்டேன் என்னை தூக்கியே எரிந்து விடுகிறார்கள். அது மட்டுமா, நவீனமய மக்களில் காணாமல் போனோரில் நாங்கள் மட்டும் என்ன விதிவிலக்கா? எடையில் எங்களை போல் பன்மடங்கு இருக்கும் எடை இயந்திரத்தில் பொருளை வைத்தால் துல்லியமாக காட்டிவிடுகிறது எடை. நாங்கள் இன்னும் மளிகை கடைகளில் பருத்தி மூட்டை குடோனில் பத்திரமாக. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமணி, கடவுள் செய்த குற்றமணி, இந்த மனிதர் செய்த குற்றமணி என்று எங்களை நாங்களே நொந்து கொள்கிறோம். இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. அந்த நவநாகரிக இயந்திரங்கள் வந்ததும் மக்கள்லாம் ஒன்றாய் கூடி செய்கின்றனர் எங்களை நையாடி. மூச்சுக்கு 300 தடவை கஷ்டப்படுறேன்னு சொல்றியே, எடைக்கல்ன்றது உன் பேரு, கஷ்டப்படுறேன்னு சொல்றது நீ வெளியில போடுற சீனா என்று. நாங்க கரையேறிட்டோம், நீ இன்னும் கீழே நிற்கிறியேன்னு பகடில நவநாகரம் வாங்கிவிட்டார்களாம், அதை பீற்றிக் கொள்கிறார்கள். இப்படியெல்லாம் பேசுபவர்களை பழிக்கு பழி வாங்க சொல்கிறது மனம் மின்னி. ஆனாலும் கவி பாடும் கல் அல்லவா, மகாபாரதமும் அறிந்ததா அடக்கு அடக்கு என்கிறது குரல் கவி. பழிக்கு பழி என்ற எண்ணம் வாழ்வை பாழாக்குவது திண்ணம். அப்படி ஒரு மாபாதனம் செய்ததால் தான் கலியுகம் முடியும் வரை போரில் பெற்ற காயங்களோடு சிரஞ்சீவியாய் வாழும் தண்டனையை கண்ணனிடமிருந்து பெற்றான் அஸ்வத்தாமன். அந்த அஸ்வத்தாமன் மனக்கண்ணில் தோன்றி மறைய அந்த எண்ணத்தை நாங்கள் அப்பொழுதே மறந்தோம். நண்பர்களே, இந்த உலகில் நாம் வாழும் காலம் வெகு குறைவு. இங்கு பழியையும் பகையையும் மறந்து அனைவரோடும் நட்புறவோடு இருப்போம்.
அடுத்த அரங்கத்தில் நிறைகளோடு உங்களை சந்திக்கும் முயற்சியோடு விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். கவிதை மிக சிறப்பு. முதல் கவியரங்கம் என்றார், ஆனால் முதல் கவியரங்கமாக தெரியவில்லை. பல கவியரங்கம் கவிக்கடன் கண்ட ஒரு நல்ல கவி உச்சரிப்பு, கவிதை வெளியிடல் எல்லாமே நல்லா இருந்தது. அப்பா பிளாட்டினம், அம்மா இரிடியம், இதெல்லாம் எனக்கு தெரியாது. நமக்கு என்னன்னா கருங்கள் பேர் இருப்போம், அதுதான். அப்பா பிளாட்டினம், அம்மா இரிடியம் கலந்து செய்த கலவை என்பதே இவரின் கவிதை வழிதான் தெரிகிறது. நக்கல் செய்தவரிடம் நிக்கல் எங்கள் உறவினர் என்று திக்கல் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் வாசித்த சொற்கள் கேட்டு மக்கள் ரசித்தார்கள். மளிகை கடையில் தராசுக்கு பக்கத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள். இந்த குடும்ப உறுப்பினர் மட்டும் பக்கவாட்டில் நிற்க மாட்டாங்க. ஒருவர் மீது ஒருவர் அமர்ந்து கோபுர எழிலில் குழுப்படமாய் காட்சியளிப்பார்கள். காந்தமும் புலியும் எடைக்கல்லின் நேர்மையை விலை பேசி விடுவதை சொன்னார்கள். எண்ணியல் கருவியாக எடைக்கல் மாறியதால் இந்த எடைக்கல் எடைக்கு எடை வெங்காயம் கூட வாங்கிட இயலாத நிலையில் தான் இன்று இருக்கிறது. முதல் கவியரங்கம். ஆனா பல படங்கள் பார்த்திருக்கிறார். வெற்றி கொடியிலிருந்து வந்து நிறைய படம், இம்சை அரசன், இப்படி நிறைய நிறைய படங்கள் பார்த்திருக்கிறார். ஆனால் மிக சிறப்பாக செய்தார். இது பேருக்கு முதல் கவியரங்கம் என்பதால் நான் எதிர்பார்க்கவில்லை. மிக சிறப்பாக செய்தார். இதற்கு பாராட்டுகள். முதல் கவியரங்கம் கவிதையில் இடைமுற்றினார். படைத்த ஒழுங்கு சிறப்பு. தொடரட்டும் கவிவானில் உங்கள் சிறகடிப்பு. நன்றி, வணக்கம். அடுத்து ராசிக்கல். வைகரை சூரியனாய், வைகரை சூரியன், வைகரை சூரியனால் ஒளி வெள்ளம் பாய்ச்சியவர். தம்பி உருவம் சிறு பிள்ளை, உள்ளம் பெரும் வெள்ளை. குன்றளவு எழுதி எழுதி இன்றளவும் வியக்க வைக்கும் வல்லவன். எப்பொழுதும் இன்முகம் காட்டும் நல்லவன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியை சேர்ந்தவர். இளநிலை வேதியியல் பட்டதாரி, கூடுதலாய் ஆசிரியர் பட்டதாரியும் கூட. 20 ஆண்டுகள் சிங்கப்பூரில் கட்டிட கட்டுமான துறையில் பணியாற்றுகிறார். தற்பொழுது கட்டிட கட்டுமான பாதுகாப்பு துறை அதிகாரியாக உள்ளார். நாங்கள் இருவரும் ஒரே தளத்தில் சந்தித்த நாட்கள் உண்டு. நாங்கள் இருவரும் ஒன்றாகவும் பணியாற்றி இருக்கிறோம் ஒரு கட்டிடத்தில். தம்பிக்கு ஒரு வெண்பா. தம்பி கவிதை என்ன தம்பி எழுதிருக்க, கொஞ்சம் கொடுங்கன்னு அவர் தான் முதல்ல கொடுத்தார். நான் என்னத்தை எழுதுறதுன்னு தெரியல. நான் எனக்கு இது முதல்ல கவியாளங்க சொல்லும் போதே குறிப்பிடுறது கொஞ்சமாக தான் இருக்குது. அதுக்குள்ள கிடுக்கிடு வாசிக்கிறாங்களா அவங்க முடியல. இருந்தாலும் இது எனக்கும் ஒரு பயிற்சி. இவர் என்னை இப்போ சோதிக்கிறார். ஓகே, சோதித்தாலும் பரவாயில்லை. இவர் நம்பி ஒரு வெண்பாவை எழுதிட்டேன். அதான் வெண்பா பொருத்தமாக வந்துருச்சு. இவர் எழுதி தகுந்த மாதிரி. நான் புது கவிதை எழுதலாம் நினைச்சேன், மரபு தான் எழுதியிருக்கிறார். யாப்பினில் பாவடிக்க யாவதற்கும் கைவரா, தோப்பாய் மரபை தொடர்ந்து எழுதும் தம்பியாம், கோல ஒளிச்சுடர் கொள்கை கவிச்சுடர் பால முருகனை பார். ராசிக்கல். மூக்குத்தி தோடுகளில் அழகாகும், மோதிரத்தில் பதிந்து அணியாகும், ஆரங்களில் வரிசையாகி எழிலாகும், நிறங்களின் அடிப்படையில் ராசியாய் ஒளிரும், நம்பிக்கை நலன் சார்ந்து நகையாகி மிளிரும். ராசிக்கல் பற்றி அவநம்பிக்கை இருந்தாலும் ராசிக்கல் கவிதைக்காரரை முழு நம்பிக்கையோடு அழைக்கிறேன்.
செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கில் எனக்கும் தானே என்ற பாரதிதாசனின் வரிகளோடு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கூறி தொடங்குகிறேன். முதலில் சொல்லாடும் ஒன்றிலிருந்து வாழ்த்து. பன்னிரு திங்கள் கூடி பலதிர பயிற்சியூட்டி என்னோடு கவிஞர் பல்லோர் ஏறிட மேடை தந்து நன்னிலை தமிழும் நாமும் நாடிட வழிகள் செய்யும் முன்றிலார் குழுவை வாழ்த்தி முல்லைப்பா சூட்டுகின்றேன். எங்கள் முன்னத்தியர் அண்ணன் ஜவஹர் அவர்களுக்கு ஒரு கவிதை. தம்பிகளை வீடழைத்து தந்திடுவார் சோறு, தக்கபடி வினை முடிக்க தான் இழுப்பார் தேறு, எம்பி எம்பி படம் எடுக்க இவரொப்ப யாரு, இழை இழையாய் நூல் தொகுப்பார் எல்லோருக்கும் பாரு, எம்பெருமான் முருகனருள் இருவருக்கும் கூடி எழில் வாழ வாழ்த்துகின்றேன் எப்பொழுதும் பாரு. நம்பிக்கை சொல்லெடுத்தால் நெஞ்சு நிற்கும் ஊற்று, நல்லவராம் அண்ணனுக்கு சூட்டுகின்றேன் பாட்டு. கவியரங்க தலைவருக்கு ஒரு வெண்பா. கொஞ்சம் தமிழழகும் கூத்த நெறி பாவழகும், கொஞ்சம் தமிழழகும் கூத்த நெறி பாவழகும், நெஞ்சம் குளிர வைக்கும் நேர்மணமும், இன்னும் எழுத நினைத்தாலும் இடம் நேரம் இல்லா வழிநிலையில் நிற்கும் மனம். சந்த கவி எழுதி சாற்றுகின்றார் நடுவர், சொந்தமாய் சொல்லெடுத்து சூட்டுகின்றேன் நல்வணக்கம். வழக்கமா எல்லா கவிஞர்களை பற்றி எழுதி வரும், இந்த தடவை யாரை பற்றி எழுதல. எல்லா கவிஞர் பற்றியும் எழுதிய எந்நேரம் போனதால் இந்நேரம் நான் எழுதவில்லை எவரை பற்றியும். ஆகட்டும். எப்படி இருந்தாலும் சக கவிஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். தமிழ் வென்றதும் தம்பி வென்றதும் மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது எனது கவியரங்க கவிதைக்குள் செல்கின்றேன். தமிழ் வாழ்த்து. நிலைத்த புகழுடைய நித்திலமே நீலவான் போலே அலைபோதும் அன்பே, அனுதினமும் கந்தன் சிலை பூசும் செஞ்சாந்து பஞ்சனமே, வாழ்வனத்தும் சந்தனமே, நாவேந்தும் சக்கரமே, ஆளில்லா நந்தவன பஞ்சனமே, வான்மணக்கும் சந்தனமே, நாவேந்தும் சக்கரமே, ஆளில்லா நந்தவனம் பூக்கும் நறுமலரின் பெருமனமே, அந்த மரியாத ஆதி பெருமொழியே, என்னை போல் பாராட்டும் எத்தனையோ பாவலர்கள் உன்னை புகழ்ந்தேத்தும் ஒப்பில்லா மேல்நிலையில் என்றும் இருக்கின்ற என்னுயிரே செந்தமிழே, நின்னை வணங்கி நெருப்பு கவிவரவே மன்றிலே நின்றேன் மகிழ்ந்து. அவை வணக்கம். இது தன்னிலை விளக்கம், இல்லை எண்ணிலை விளக்கம். முகம் சலித்தால் நான் பாடும் மொழி சலித்தால் யார் பொறுப்பு? முன்றில் பொறுப்பல்ல, முழு பொறுப்பும் நானேதான். நகங்கடிக்கும் நங்கையென நானும் தான் நாணுகின்றேன், நகங்கடிக்கும் நங்கையென நானும் தான் நாணுகின்றேன். நயமாக தமிழ் பாட நாள்தோறும் நான் விளைந்தும் அகநடுக்கம் முன்னிருக்கும் அவை நடுக்கம், ஆட வைத்து பார்ப்பதினால் ஆங்காங்கே சிறுபதற்கம். அகநடுக்கம் முன்னிருக்கும் அவை நடுக்கம், ஆட வைத்து பார்ப்பதினால் அங்கங்கே சிறுபதற்கம். மகன் நடுக்கம் தாயறிவாள், மனநடுக்கம் நீரறிவேன், மன்றில் கவிநடுக்கம் மன்னிப்பேர் செவிமடுப்பேன். தலைப்பு ராசிக்கல். ராசிதான் கை ராசிதான், ஓ முகமே ராசிதான். அப்படிலாம் என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய உங்க ஆசி. அப்படி நான் பாட மாட்டேன்.
சொல்ல போறேன். வலதுகை என எறிந்தால் வளமாடும் வாழ்வென்னும் வைரக்கல் பேசுகின்றேன். மனமிருந்தால் செவி கொடுங்கள். உலகங்கள் தோன்றிய 1ஆம் நாள் முதல் தொட்டு ஒப்பிலா வெப்பநிலை, உயர் அழுத்தம். உலகங்கள் தோன்றிய 1ஆம் நாள் முதல் தொட்டு ஒப்பிலா வெப்பநிலை, உயர் அழுத்தம் போன்றவற்றால் பல கோடி ஆண்டுகள் பதிந்திருந்து கல்லாகி பாவம் எனும் நாளழிந்து பக்குவமாய் மெருகேறி நலம் வாழ மனிதனுக்கு நற்றுணையாய் நான் இருப்பேன். நாடியவர் சூடியவர் நம்பிக்கை வளர வைப்பேன். அடுத்ததாய் வருகின்றேன். அடற்பச்சை கிடக்கல்லாய். அமருங்கள், கொஞ்சம் அறிவியலாய் சிந்திப்போம். படுகையிலே பாறையிலே படுங்கதிர்கள் ஊடுருவ, படுகையிலே பாறையிலே படுங்கதிர்கள் ஊடுருவ பளபளக்கும் பச்சையாய் படர்வதெல்லாம் நானேதான். எடுத்து வந்து மென்மேலும் எழிலாக்கி மானுடர்கள் இன்பமுடன் வாழ்க்கையிலே ஏற்றமுற அணிகின்றார். கடுகளவு நம்பிக்கை கடலளவு பேராசை. கடுகளவு நம்பிக்கை கடலளவு பேராசை. கை நிறைய மனம் நிறைய காத்திருக்கும் வாழ்வென்றோ. வண்ண வண்ண கல்லணியால் வளம் கொழிக்கும் யாருக்கு? வணிகருக்குத்தான் என்பேன். வாருங்கள் ஆராய்வோம். வண்ண வண்ண கல்லணியால் வளம் கொழிக்கும் யாருக்கு? வணிகருக்குத்தான் என்பேன். வாருங்கள் ஆராய்வோம். எண்ணத்தால் சிந்தனையால் ஏறுகின்ற வாழ்வேணி என்னாலும் யாராலும் இறங்கிடுமோ? இல்லை இல்லை. எண்ணத்தால் சிந்தனையால் ஏறுகின்ற வாழ்வேணி என்னாலும் யாராலும் இறங்கிடுமோ? இல்லை இல்லை. திண்ணியர் நல்லுழைப்பால் சேருகின்ற செல்வமெல்லாம், திண்ணியர் நல்லுழைப்பால் சேருகின்ற செல்வமெல்லாம் திண்ணமாய் செய்து திசை மணக்க செய்திருந்தான் தெளிவு பெறும் நாளெதுவோ. மண்ணிருக்கும் நாள் வரைக்கும் மாய்வதில்லை ஆசையது. மண்ணிருக்கும் நாள் வரைக்கும் மாய்வதில்லை ஆசையது. மனக்குரங்கின் கிளையாடல் மானுடமும் விடுவதில்லை. கற்களென்றாய் எம்மை கடக்கின்றீர் மானுடர்கள் காத்திருந்து கடுஞ்சூழல் கடந்த பின்னே கண்டடைந்து விற்பன்னர் கையடைந்து மெருகேறி அழகாகி விலையேறி கடையேறி மேலோர் உடலேறி பற்பலவும் செய்திடுவோம். பார்வையிலே பணம் செய்வோம். பழி வந்தால் துடைத்தெறிந்து பக்குவமாய் வாழ்ந்திருக்க நற்காட்சி ஆகின்றோம். நல்லோர் கை சேர்கின்றோம். நாள்தோறும் நற்செயல்கள் நாடிவர செய்கின்றோம். ஓரங்க நாடகம் போல் ஒரு கவிதை யாத்தெடுத்தேன். ஒரு செயலும் முனையாமல் ஓய்ந்திருந்தால் உயர்வேது. ஓரங்க நாடகம் போல் ஒரு கவிதை யாத்தெடுத்தேன். ஒரு செயலும் முனையாமல் ஓய்ந்திருந்தால் உயர்வேது. ஸ்ரீரங்கநாதனுக்கும் சேவிக்கும் சுப்பனுக்கும் சிக்கல்கள் உண்டெனினும் தீர வழி உண்டென்றோ. ஸ்ரீரங்கநாதனுக்கும் சேவிக்கும் சுப்பனுக்கும் சிக்கல்கள் உண்டெனினும் தீர வழி உண்டென்றோ. தூரங்கள் எல்லாமே தொலைந்ததென்றோ நுண்ணறிவால். துயரங்கள் கூடத்தான் தொலைவதுதான் நம்புங்கள். தூரங்கள் எல்லாமே தொலைந்ததென்றோ நுண்ணறிவால். துயரங்கள் கூடத்தான் தொலைவதுதான் நம்புங்கள். நேரங்கள் நல்லவைதான் நேர்மையுடன் உழைப்போருக்கு. நேரங்கள் நல்லவைதான் நேர்மையுடன் உழைப்போருக்கு. நீந்தி வரும் நல்வளங்கள் நிலைத்திருக்கும் போகாது. கல்லிலே ஓலை காணும் கலியுக மாந்தர் தம்மை வில்லிலே பூட்ட வேண்டும், விண்ணிலே எரிய வேண்டும். நல்ல நாள் என்ற ஒன்றும் நயமிலா நாள்கள் என்றும் தொல்லைகள் வருவதுண்டோ. துரத்தினால் இன்பம் அன்றோ. வியர்வையில் தோன்றா வெற்றி விடியலில் தோன்றா வெண்மை. உயர்வினில் காணா உண்மை ஓய்வினில் அறியா பாடம். துயரில் அறியா தோல்வி தோன்றுமோ ஓரை கல்லால். முயல்பவர் கையில் வெற்றி முகிழ்ச்சியும் உண்மைதானே. ஓரைக்கல் அணிகள் செய்து உடலிலே அணிந்து கொண்டால் ஓரைக்கல் ராசிக்கல். ஓரைக்கல் அணிகள் செய்து உடலிலே அணிந்து கொண்டால் பாறையா வந்தேன் என்று பல்கியா பெரும் செல்வம். நீரை போல் எங்கும் நில்லா நேர்மையின் வடிவமாகி யாரையும் நம்ப வேண்டாம். எழில் தரும் உழைப்பை நம்பு. வண்ணக்கள் அணிந்து கொண்டால் வாழ்க்கையே மாறும் என்றால் எண்ணிய எல்லாம் இங்கு எவருமே அடையக்கூடும். மண்ணிலே ஏழ்மை இல்லா மகிழ்நிலை எய்தக்கூடும். திண்ணியர் எளியர் என்ற தேய்நிலை மாறுமன்றும்.
கல்லிலே நன்றி நன்றி. சிறப்பு பாலமுருகனின் மரபு கவிதை மிக சிறப்பு. வண்ண வண்ண கல்களை கொண்டு வளம் பெறுகின்றவர் யார் என்று தன் கவிதையில் சொன்னார். அது வணிகர்கள் தான். கல்லை விலையாக்கி வணிகம் செய்பவர்கள் தான் உயர்கிறார்கள். அதனால் எந்த பயனும் இல்லை என்பதை தனது மரபு கவிதையில் சொன்னார். மரபு கவிதையில் ஒரு நன்மை என்னவென்றால், சொற்களை நீங்கள் ரொம்ப அதிகமாக தேவையில்லை. சொற்கள் புது சொற்கள் உங்களுக்கு புலப்படும். நீங்கள் முழுமையாக தமிழில் எழுதுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். மரபு என்பது மிகப்பெரிய கடின வடிவமே இல்லை. ஒரு முறை நீங்கள் அதை தோய்ந்து விட்டால் அது ஒரு பெரும் போதை. மரபில் போய் 2 கவிதை எழுதிட்டீங்கன்னா மீண்டும் நீங்க மரபு மட்டும்தான் எழுதுவீங்க. நான் தம்பியோட கவிதை மிக சிறப்பாக இருந்தது. வியர்வையில் தோன்றா வெற்றி, விடியலில் தோன்றா வெண்மை, உயர்வினில் காணா உண்மை, ஓய்வினில் அறியா பாடம், துயரினால் அறியா தோல்வி தோன்றுமோ ஓரை கல்லா. இவரோட கவிதை கொஞ்சம் படிச்சேன். ஓரைக்கல் புரியுது. மெசேஜ் அனுப்புனேன். தகவல் மெசேஜ் இல்லை, குறுஞ்செய்தி அனுப்பி ஓரைக்கல் என்ன தம்பி, நான் பாட்டு நீ படிக்கும்போது தலையாட்டிட்டே கூடாதுல்ல அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா என்னன்னா, ஓரைக்கல் அவர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அடுத்தது படிச்சு பார்க்கும்போது ஓரைக்கல் தான் ராசிக்கல் தான் எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்புறம் அவர் பதில் சொன்னா நமக்கு மதிப்பு இருக்காது. ஓரைக்கல் ராசிக்கல் தானே தம்பி அப்படின்னு. ஆமா அதனால நான் தப்பிச்சேன். என்ன பண்ணுறது, ஓரைக்கல் அப்படிங்கிற மாதிரி இல்ல. அதுக்கு ஓரைக்கல் அணிகள் செய்து உடலிலே அணிந்து கொண்டால் பாறையா வந்தேன் என்று பல்கியா பெருகும் செல்வம், நீரை போல் எங்கும் நில்லா நேர்மை வடிவம் அன்றோ, யாரையும் நம்ப வேண்டாம் எழுந்தரும் உழைப்பை நம்பு, ராசிக்கல்லை நம்ப வேண்டாம் உழைப்பை நம்பு என்றார். இதை நான் ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பு இந்த கவிதை நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் ராசிக்கல் பற்றி. நம்பிக்கை இழந்தவனை நம்பி வாழ்கிறான் ராசிக்கல் வியாபாரம். வண்ணங்கள் அணிந்து கொண்டால் வாழ்க்கையை மாறும் என்றால் எண்ணிய எல்லாம் இங்கு எவருமே அடையக்கூடும். வண்ணக்கல் அணிந்து கொண்டால் வாழ்க்கையை மாறும் என்றால் எண்ணிய எல்லாம் இங்கு எவருமே அடையக்கூடும். மண்ணிலே ஏழ்மை இல்லா மகிழ்நிலை எய்தக்கூடும். திண்ணியர் எளியர் என்ற தேய்நிலை மாறுந்தானே. ராசிக்கல்லை பற்றி ஒரு புகழ் சொல்வார் என்று பார்த்தேன். உண்மை சொன்ன தம்பிக்கு அடுத்து நிறைவாக வருகின்ற கவிஞர் தோழி பிரபாத் தேவி. படிக்கல். சிங்கப்பூரில் கட்டுமானத்துறை அலுவலக நிர்வாக பிரிவில் 7 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். இவர் திருநெல்வேலியை பிறப்பிடமாக கொண்டவர். இளநிலை மருந்தாக்கியல், அதாவது B.Pharmacy, முதுநிலை மேலாண்மை நிர்வாகம், அதாவது MBA முடித்தவர். 2 திசையில் இருப்பதாக இவர் 3ஆம் திசையில் முனைப்பாக இருக்கிறார். இதை 2ஐயும் விட்டுவிட்டு கவிதைகள் கட்டுரைகள் படைப்பதில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர். சிங்கப்பூரில் தமிழ் சார்ந்த இலக்கிய களங்களில் பங்களித்து பரிசுகள் வென்றவர். இலக்கிய களங்களில் பங்களித்து பரிசுகள் மட்டுமல்ல, சில பல களங்களில் பின்னின்று சம்பவம் செய்தார். அதாவது நிகழ்வின் வெற்றிக்கு உறுதுணையாக பொறுப்போடு தன்னுடைய பங்களிப்பை செய்தவர். அந்த வகையில் தான் இவங்களை எனக்கு தெரியும். தமிழை கலப்பின்றி எழுதவும் படைப்புருவாக்கம் செய்யவும் கற்றவர். கற்றலை தொடரவும் செய்கிறார். நம் மொழியில் பிற மொழி சொற்கள் கலக்காமல் எழுத முயலும் இவரின் மொழி பிடிப்பு மதிக்கத்தக்கது. நானும் அதை விரும்புகிறேன். என்னால் இயன்றவரை நானும்
முயற்சி செய்கிறேன், ஆனால் முடியவில்லை. பார்க்கலாம். தனித்தமிழ் பிரபாதேவி பற்றி ஒவ்வொரு வெண்பாவிலையும் அவங்க பேர் சொல்லியிருப்பேன். பிரபாதேவிங்கிறது அந்த வெண்பாடுறவங்களுக்கு தெரியும். அசையில வந்து உட்காந்து இருந்தாலும் உட்கார வைப்போமே அப்படின்னு நான் இந்த வெண்பாவுக்கு தான் உட்கார வைக்கிறது பெரும்பாடம். மற்ற பேர்லாம் இன்னும் பேர் வைக்கும்போது அசையை பார்த்து வைங்க. தனித்தமிழ் நீதினில் தாகம் மிகுந்து கனித்தமிழை என்றும் கலப்பின்றி வார்த்து அறத்துடன் தாய்மொழியை ஆள்கின்ற தேவி பிரபா என அழைக்கும் பேர். படி என்பதும் கல் என்பதும் ஒற்றை பொருள் குறிக்கும் உயர்வு கட்டளை. படி என்பதும் கல் என்பதும் ஒற்றை பொருள் குறிக்கும் உயர்வு கட்டளை. படிக்கல் ஒன்றுதான் மிதிப்பவனையும் மதிப்பவராக்குகிறது. சிலரின் செல்வம், சிலரின் அறிவு, சிலரின் உதவி வளர்ச்சிக்கான படிக்கல் ஆகிறது. வான் அளக்கவும் படிக்கல் தான், தரை தொடவும் படிக்கல் தான். ஏதோ ஒரு வடிவில் காரணியாகிறது, வெற்றி மகுடத்தில் ஓரணியாகிறது. படிக்கல் பற்றி இதோ பிரபாதேவி அவர்கள். பேச்சாகி மூச்சாகி பெருவாழ்வு தந்த தாய் தமிழே, உன்னை தாழ்ந்து பணிந்து வணங்குகின்றேன். பிள்ளையன் கைப்பிடித்து எந்நாளும் வழிநடத்து. முன்றில் வணக்கம். பார்வையாளரையும் தத்தம் பட்டறிவினை வாழ்வின் படுபாடுகளை பகிர்வதற்கு வாய்ப்பளிக்கின்ற, சிறார்களை முன்னிறுத்தி தமிழ் சொல்லாட வைத்து மகிழ்கின்ற சொல்லாடும் முன்றிலே நீ வாழி. அவை வணக்கம். செந்தமிழின் இனிமையை செவிக்குணவாக்க வந்திருக்கும் செம்மாந்த சான்றோர் அவையில் அமர்ந்திருக்கும் உங்களுக்கும் மகிழ் வணக்கம். வண்ண வண்ண சொல்லெடுத்து அழகிய கவிதைகளால் அவையில் கல்லறிந்து அமர்ந்திருக்கும் கற்கவி சொற்கவி நற்கவிகளுக்கு கல் வணக்கம். தலைமை வணக்கம். திரைத்துறையில் ஒரு சீக்கா போல் சிங்கையின் கவித்துறையில் ஒரு சீக்க. சீக்கா என்று சிவகார்த்திகேயனை சொல்வர். எழுத்தில் மட்டுமன்று நடப்பிலும் நல்லதை பாராட்டுவார், அல்லதை அங்கேயே தட்டி கேட்பார். சில நேரம் சொல்லால் குட்டியும் கேட்பார். பிழையென்று தெரிந்துவிட்டால் கருணையை கொஞ்சமும் கண்ணில் காட்டாத கருவி இவர். கவியென்று வந்துவிட்டால் கருணையை மழையாய் பொழிவார். கவியரங்க தலைமை அன்பு அண்ணனார் கருணாகரசுக்கு தலைமை வணக்கம். நான் தான் படிக்கல். வாயிலில் தான் என் இருப்பிடம். வீட்டுக்குள்ளே செல்ல முடியாது ஒருபோதும். தீண்டாமை என்று எண்ணிவிடாதீர். என்னை தீண்டாமல் வீட்டுக்குள் நுழைவதில்லை யாரும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல மிதிப்போரை தாங்கும் படிக்கல் நான். காலடியிலேயே கம்மென்று கிடப்பதால் அடிப்பொடியன் என்று எள்ளலாய் எண்ணாதி. பொட்டியடி பொடியன்களை கூட கைலாசா முதலாளியாக்குபவன் நான். பள்ளிக்கு சென்று பிஞ்சுகள் மனத்தில் நச்சினை விதைக்கும் மக்கு விச்சுணுகளை காலிடரச் செய்து சிறைச்சாலைக்கும் அனுப்பிடுவேன். கல்மனம் கொண்ட மனிதர்கள் மிதிக்கும் போது கடினமாக்கிக் கொள்கின்றேன் மேலும் என்னை. நல்மனம் கொண்டோர் மிதிக்கையில் மென்மையாக்கிக் கொள்கிறேன் என்னை. தெய்வ மனம் கொண்ட மழலையர் தீண்டுகையில் பூமெத்தையாய் பட்டு துணியாய் ஆக்கிக் கொள்கிறேன் என்னை. தாயறியாத சூலா என்பது போல நான் அறியாத காலா. படி தாண்டாதவளே பத்தினி
என்றே பிதற்றிக் கொண்டிருந்த மூடர் கூட்டத்தின் மூக்கு அறுத்திட, படிதாண்டி செல் மகளே, பாரெங்கும் சென்று படி, பட்டம் பலவும் தேர்ந்து படி, பதவிகள் யாவிலும் அமர்ந்து விடு, பாராட்டும் பாராளட்டும் எம் பட்டம் பெற்ற அரசியல், படி படி படித்து முன்னேறு என்றே ஊக்கமளித்தேன். பட்டாப்பட்டி பைரவன்களும் குட்டிச்சுவரில் உட்கார்ந்து காலாட்டிக் கொண்டு வெட்டியாய் கதை பேசுகின்ற படித்துறை பாண்டிகளும் அடுப்படிக்குள் உன்னை முடக்கிட நினைப்பர், விட்டுவிடாதே, அறிவுப்படி தேடி ஏறிச்சல் என்றே அகமகிழ்ந்து அன்புரை கூறினேன். கோவில்களிலும் மாட மாளிகளிலும் படிக்கல்லாய் கிடந்து என்ன பலனை கண்டுவிட்டேன் நான்? வீணாய் போன பாவியர் கால்பட்டு பாவக்கல்லாய்த்தான் ஆகி போகின்றேன். பல நேரத்தில் பாவப்பட்ட கல்லாய் பரிதவிக்கிறேன். அதை விடவும் செவிக்குணவு ஈந்திடும் கல்விச்சாலையிலும் வயிற்றுக்கு உணவு ஈந்திடும் உணவுச்சாலையிலும் படிக்கல்லாய் கிடப்பதையே பெரும் பேராய் எழுதுகின்றேன். கோவிலுக்குள் யார் நுழைந்தாலும் கால்களை மட்டுமே பார்ப்பேன் நான். நூல் இருக்கிறதா இல்லையா என்று நுட்பமாய் பார்க்கும் நாணங்கெட்ட அரசியலை நான் ஒரு காலம் அறியேன் பராபரமே. எல்லோரும் இருக்கும் இடத்தில் நான் இருந்தாலும் படி படி, படித்துவிட்டால் எல்லோரும் மதிக்கும் இடத்தில் நீ இருப்பாய் என்றே ஒவ்வொருவருக்கும் நினைவூட்டுகிறேன். படித்தால் படிப்படியாய் முன்னேறும் வாழ்வு என்பதையே பழமொழியாகவும் புதுமொழியாகவும் உரைக்கின்றேன். 4 பேர் 4 விதமாக பேசுவதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அந்த 4 பேர் தான் இந்த 4 பேர். 4 பேரை அந்த நடுகல்லை கூட விட்டுவிடலாம். எல்லா கற்களும் வணங்கும் இடத்தில் நடுகல் இருக்கிறது. கண்ணீரால் கழுவப்பட்ட கல் அது. ஏதாவது சொன்னால் தெய்வ குத்தம் ஆகிவிடும். சாமி வேறு கண்ணை குத்திவிடும். இந்த எடைக்கல் இருக்கிறதே, அதில் எடைதான் சரியா இருக்காது. பேசாமல் அதற்கு ஏய்ப்புக்கல் என்றே பெயர் வைத்திருக்கலாம். கொட்டை புலியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அடித்தட்டு அரசியல் செய்து பட்டப்பகலில் கொள்ளையடிக்கும் திருட்டுக்கள். மளிகை கடையிலேயே மங்காத்தா ஆடுகின்ற இந்த கல் நியாய கடையில் ஆடுவதோ கும்மாங்குத்து ஆட்டம். பித்தலாட்டக்காரன் அந்த எடைக்கல்லை ஓரம் கட்டி கணினி கல்லுக்கு மாறிவிட்டோம். அடுத்து சலவைக்கல். என்னதான் துணிகளை வெளுத்து அழுக்கை போக்கினாலும் பெண்களை பேரளவில் வதைத்த கல். பெண்களை துன்புறுத்தினால் சும்மா விடுமா இந்த இயற்கை? அப்பாலே போ சலவைக்கல்லே என்று ஒதுக்கி வைத்துவிட்டு கல்லே இல்லாமல் துணியை துவைத்து விடுகிறோம். இப்போது அவ்வப்போது கணவன்மார்களையும் துவைக்க சொல்லி விடுகிறோம். எடைக்கல்லும் சலவைக்கல்லும் ஐயோ பாவம் வழக்கொழிந்து விட்டன. படிக்கல் எனக்கு பகைக்கல்லாய் எதிரிக்கல்லாய் ஒருவன் இருக்கிறான். அவன்தான் ராசிக்கல். நாடாண்ட மன்னர் தொடங்கி நடுத்தர குடும்பங்கள் வரையிலும் வெகுவாய் பரவி எல்லோர் காதிலும் பூச்சுற்றுகின்ற ஏமாற்றுக்காரன். பச்சைக்கல் மட்டும் போட்டுட்டா பட்டமும் பதவியும் தானா தேடி வரும். சிவப்புக்கல் போட்டா சீரும் சிறப்புமா வாழ்க்காமை. ஊதா நிறக்கல் போட்டுட்டா ஊரே உங்க முன்னாடி கைகட்டி நிற்கும். வெள்ளக்கல் போட்டு பாருங்க, வெளிநாட்டு பணத்துல சும்மா விளையாடலாம். உச்சகட்டமாய் உரைக்கின்ற ஒரு பொய் இருக்கிறது. நீலக்கல் மட்டும் போட்டு விட்டால் நீங்க நினைச்ச மாதிரியே மன வாழ்க்கை அமையும். கண்ட கண்ட கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி உங்க தலையை கட்டிடுவான் ஒரு போலி கல்லை. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் வாயை திறந்தாலே வண்டி வண்டியாய் புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விடுவதையே வேலையாய் வைத்திருக்கிறான் அந்த எத்தன். படிராசா படிராசாத்தி என்று நான் இறைத்துக் கொண்டே போக பச்சை வெள்ளை சிவப்பென்று மயக்கி
மக்களை முட்டாளாக்குகிறான் இந்த ராசிக்கல். எத்தனை வண்ணத்தை எடுத்து வந்தாலும் அந்த எத்தனை ஏய்ப்பனை எப்போதும் நம்பாதீர் மக்களே. உப்புக்கள் போலே இல்லை, இவை உதவுவதில்லை, அவனோ தப்புக்கள். உப்பில்லா கல்லை குப்பையிலே போட்டு விடுங்கள். எதையும் பகுத்து அறியும் வழியை மனத்தில் புகுத்துக் கொண்டே இருக்க ஒரே வழி படி, உயர உயர படி. படிக்கல் என்னை இரண்டாக பிளந்தாலும் முதற் பாதியில் படி என்று உரைப்பேன், இரண்டாம் பாதியில் கல் என்று உரைப்பேன். படிக்கும் கல்வியும் இரு கண்கள் என்று மந்திரம் போலே ஓதிக்கொண்டே இருப்பேன். இதுவே எனது கட்டளை, எனது கட்டளையே சாசனம். படித்து நீங்களும் உயரத்தில் அமர்ந்து எல்லோரையும் வாழ்வில் ஏற்றிவிட நீங்களும் ஆகலாம் படிங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். படிக்கல் பற்றி நேர்மையான தகவல்களை பகிர்ந்தார். படிக்கல் ஒன்றுதான் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறது. அந்த அவங்க உரையில கூட கேள்வி கேள், முயற்சி செய்யுங்க அப்படின்னு இந்த சபிதா அவர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி இவங்க வந்து படிக்கல் அப்படிங்கிறது எதுக்கும் தடைக்கல் இல்லை, எல்லாத்தையும் வெளியே நீங்க தாராளமாக போயிட்டு வாங்க, அனுமதிக்கிற ஒரு கல் மாதிரி சொன்னாங்க. அந்த கல் வந்து காலை தான் பார்க்கும், நூலை பார்க்காது அப்படிங்கிற ஒரு அரசியல் இல்லை, அது இயல்பு அப்படிதான் இருக்கு. அதையும் சொன்னாங்க. மளிகை கடையில் எப்படி இருக்கு, நியாய கடையில் எப்படி இருக்குங்கிறதையும் ரொம்ப நகைச்சுவையாக சொன்னாங்க. வாசலிலே கிடக்கின்ற படிக்கல் வீட்டிற்கு உள்ளே செல்ல முடியாததால் தீண்டாமை என்று சொல்ல வேண்டாம், தன்னை தீண்டாமல் யாரும் உள்ளே செல்ல முடியாது என்பதை சொல்கிறது படிக்கல் என்று நான் அவருக்கு பாராட்டுகள். அது ஒரு புதிய கோணம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை மதிப்பவரையும் தாங்கும் படிக்கல் நான் என்று கர்வம் காட்டினார். ஆமா, தன்னை மிதிப்போரையும் தாங்கும் படிக்கல், மிதிப்போரையும் மதிப்போராக்குகிறது, மிதிப்போரையும் தாங்கும் படிக்கல் நான் என்று கர்வம் காட்டினார். எல்லோரும் மதிக்கும் இடத்தில் நான் இருந்தாலும் படித்துவிட்டால் படியாய் உன் மதிப்பு உயரும் என்பதையும் படித்து நினைவூட்டினார். அவர் சொன்னபடி நாம் ரசிக்கும்படி இருந்தது. அவருக்கு பாராட்டுகள், நன்றி. நடுகள், சலவைக்கல், எடைக்கல், ராசிக்கல், படிக்கல் என்று உயர்திணையாய் தோன்றி தம் உள்ள வேட்கையை உலகுக்கு உணர்த்தினார்கள். கல் உணர்த்தியதல்ல, உணர்த்தினார்கள். ஒரு கல் காத்து நின்றது, ஒரு கல் வெடுத்து சென்றது, ஒரு கல் நிறுத்தி சொன்னது, ஒரு கல் ஆகோல் தந்தது. ஆகோல்னா சொல்லு, பழைய சொல்லுங்க, பயன்படுத்தாத. ஒரு கல் உயர்வை கொடுத்தது படிக்கல். இவர்கள் அனைவரும் வரமாக வந்த கற்கள். இன்னும் எத்தனையோ கற்கள் மாறுபட்ட பண்புகளில் இருக்கதான் செய்கின்றன. வரமான கல்லை போல சாபமான கல்லும் உண்டு. சாலை ஓரத்தில் ஆளுயர மேடையாக ஒரு கல் இருக்கும். சற்று அருகே சென்று காது கொடுத்தால் கற்பிணியின் கதை ஒன்று நம் மனத்தை இருக்கும். அது சுமை தாங்குகிறது. வைகையில் ஊர் முழுகியதை போல வட தமிழ்நாட்டை வாரி சுருட்டுகிறது ஒரு கல், அது சுண்ணாம்பு கல். நாங்களும் ஈழத்தமிழர்கள் போல எங்கெங்கோ விசிறி அடிக்கப்படுகிறோம். அந்த கல்லில் இருந்து வந்தவன். இன்று கல்லெல்லாம் மாணிக்க கல்லாக்கிய என் சக கவிஞர்களுக்கும் வாய்ப்பளித்த சொல்லாடும் ஒன்றிலுக்கும் அதன் பொறுப்பாளர்களுக்கும் தம்பி நீதிபாண்டிக்கும்
என்னை இந்த கவியரங்கிற்கு தலைமையேற்க செய்த நண்பர் டி கோவிந்தராசன் அவர்களுக்கும், இன்று நிகழ்ச்சி நெறியாளராக இருக்கின்ற அண்ணன் தியாகரமேஷ் அவர்களுக்கும், இந்த ஒருங்கிணைப்பில் தன் பங்களிப்பை செய்கின்ற தம்பிகளுக்கும், இன்று தனது உரை செவனே நமக்கு அளித்த சபிதா அவர்களுக்கும் எங்களின் மனம் நிறைந்த நன்றியை ஒரு வேண்டுகோளுடன் நிறைவு செய்கிறோம். கொடி பிடித்து நிற்க வேண்டாம், குரல் உயர்த்தி கத்த வேண்டாம், பிடி தளர்ந்து நிற்பதால் தான் பிற மொழிகள் உடைய கண்டோம். கொடி பிடித்து நிற்க வேண்டாம், குரல் உயர்த்தி கத்த வேண்டாம், பிடி தளர்ந்து நிற்பதால் தான் பிற மொழிகள் உடைய கண்டோம். வடிவான பிள்ளை பெற்று வடமொழியில் பெயரை சூட்ட பிடிவாதம் செய்வதேனோ பிரிதொருத்தி உனக்கு தாயா. வடிவான பிள்ளை பெற்று வடமொழியில் பெயரை சூட்ட பிடிவாதம் செய்வதேனோ பிரிதொருத்தி உனக்கு தாயா. அடையாளம் தமிழே என்று அயல்மொழியை தவிர்த்து நின்று உடையாக தமிழே என்றும் உன் குழந்தை பெயராய் ஆக்கி நடைபோடு ஒன்று சேர்ந்து நாமெல்லாம் தமிழர் என்று படை ஒன்று வந்தால் கூட பைந்தமிழே வென்று வீழ்த்தும். நன்றி, வணக்கம். சின்ன விஷயம் வந்து முதல்ல என்ன கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. முதல்ல கூப்பிட்டதுல ஒரு பதட்டத்துல ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். தெரியாது, இப்ப கடைசியா முடிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு இது முதல் கவியரங்கம் தான். அதனால நான் வந்து குழுவுல வந்து கேட்டேன், முதல் கவியரங்கம்னால 5 நிமிஷத்துக்கு எல்லாம் எனக்கு கவிதை எல்லாம் எழுத தெரியாது, என்ன எழுதணும் கவியரங்கம்னா என்ன எழுதணும்னு கேட்டேன். அப்போ ஆனா கவிஞர் கீகோ அவர்கள்தான் வந்து ஒரு டீட்டெயிலா அப்படியே ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. கவியரங்கம்னா என்ன, உங்க நடுகள் வந்து எவ்வளோ ஒரு கனமான ஒரு தலைப்பு நீங்க எடுத்திருக்கிறீங்க. நான் சரி எவ்வளோ அப்படிதான் நான் நினைச்சேன், ஐயோ முதல் கவியரங்கத்துல இவ்வளவு திருச்சா இவ்வளவு பெரிய தலைப்பு எடுத்துட்டோமோ அப்படின்னு ஒரு பயம் வந்தது. அண்ணாவோட வாய்ஸ் மெசேஜ் கேட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய தலைப்பு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது நிறைய விழுமியங்களை சேர்க்கணும், நீங்க நிறைய விஷயங்களை வந்து எழுதுற மாதிரி இருக்கும்னு எனக்கு ரொம்ப அழகா என்னை வந்து வழி நடத்திட்டு அந்த என்ன பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா எனக்கு சொல்லி